أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சரி, இப்போ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் என்னமா இருக்குதா? கேள்வி இருந்தால் கேள்வியை முடிச்சுட்டு படி ஓதுவோம். அதுக்காக கேட்குறேன். எது இல்லை? சரி, ஓதுறேன், கேட்டுக்கிட்டு வாங்க. இப்போ நேற்று போனோம், எதில் விட்டோம்? மூணாவது சூரா ஆல இம்ரான் 181. மூணாவது சூறாவில் 181. நிச்சயமாக அல்லாஹ் ஏழை, நாங்கள்தான் சீமான்கள் என்று கூறியவர்களின் சொல்லை திடமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டார். இப்படியாக சொன்னவர்கள், இப்படியாக அல்லாஹ்வை கிண்டலும் கேலியும் செய்தவர்கள், அந்த அளவுக்கு அல்லாஹை பற்றி எந்த விஷயம் தெரியாத முழு முட்டாள்கள். அவங்க இப்படி தான் பேசுவாங்க. இது அல்லாஹ் கேட்டுக்கிட்டான், இவங்க சொன்னது அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். இவ்வாறு அவர்கள் சொல்வதையும் அநியாயமாக நபிமார்களை அவர்கள் கொலை செய்வதையும் நான் பதிவு செய்து கொள்வோம். சுட்டு பொசுக்கும் நரக நெருப்பின் வேதனையை சுவையுங்கள் நாம் கூறுவோம். 182. இதற்கு காரணம் முன்னமையே உங்கள் கைகள் செய்து அனுப்பிய கெட்ட செயல்களே ஆகும். இது காரணம் என்ன? இந்த மாதிரி பேச்சு, அந்த பேச்சை தொடர்ந்து கெட்ட செயல்கள், அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல்கள், நபிக்கு விரோதமான செயல்கள், இந்த காரணத்திற்காக உங்களுக்கு சுட்டு புசுக்கும் நரக வேதனை உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் தன் இபாதிகளுக்கு எவ்வித அநீதியும் செய்பவன் அல்லன். இப்ப புரிஞ்சுக்கிறங்க, இபாதிகளுக்கு எந்த அநீதியும் செய்பவன் அல்ல. ஏற்கனவே நீங்க இபாதத் என்ற தலைப்பு எழுதிருப்பீங்க. இதை முக்கியமாக எழுதிக்கிறீங்க. யார் இபாதத்தில் 24 இருக்கின்றார்களோ, இய்யாக நஅபுது என்று ஆரம்பம் செய்கின்றானே குரானில், அதில் இருப்பவர்களுக்கு எந்த அநியாயம் நான் செய்ய மாட்டேன். இப்போ நம்மளுக்கு இபாதத் என்னவென்று தெரியாது. எப்போ நம்ம தெரிஞ்சு இபாதத் செய்ய போகிறோமோ அதுவும் தெரியாது. அப்போ அந்த இய்யாக நஅபுது என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரே வழி தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும். தூய்மையானவர்களை தவிர இந்த இய்யாக நஅபுதுவை தொட முடியாது, செயல்படுத்த முடியாது என்று திட்டமாக அறிந்து கொண்டு இப்பொழுது செய்ய வேண்டிய செயல் என்ன என்பதை நீங்கள் பூர்ணமாக அறிய வேண்டும். இந்த குர்ஆனை தொழுவதற்கும் புரிவதற்கும் என்னப்பா செய்யணும், அதில் நீங்கள் சிந்தனை செய்யணும். முதல்ல இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிவிட்டானே, தூய்மையானவர்களை தவிர இதனை தொட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டானே, இப்போ அதை செய்கிறதா, இய்யாக நஅபுது ஒன்று தெரியாத விஷயத்தை சொல்லி கொண்டிருப்பதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களிடம் இப்போ ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த புத்தகம் அரபி மொழி வந்துருச்சுப்பா. தெரியாதவங்க அந்த தனக்கு தெரிஞ்ச பாஷையில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்கப்பா, பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த குர்ஆனை புரியறதுக்கு தெரிஞ்சுவதற்கும் ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும்? இந்த குர்ஆன் வந்துருச்சு அரபியில், இப்போ புரியணும். எனக்கு அரபி தெரியாது, எனக்கு உள்ள மொழியில் தமிழில் பண்ணியாச்சு, இங்கிலீஷில் பண்ணியாச்சு, உலகத்தை எல்லா பாஷையிலும் பண்ணியாச்சுப்பா. சரியா? இப்போ எல்லா கையிலும் புஸ்தகம் வந்துடுச்சு, எல்லா கையிலையும் புஸ்தகம் வந்துடுச்சு. எல்லார் கையிலையும் ஒரே விஷயந்தான், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அகிலங்கள் இறைவன். எல்லா வீட்டிலையும் அவ்வளவு மொழி பேசுகிறவங்கள்ட்ட இதே வார்த்தை தான், இதே வந்துடுச்சு. இப்போ புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? புரியலை. அப்போ என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை, இந்த குர்ஆனை புரிவதற்கு தெரிவதற்கு என்ன செய்யணும்? சிந்தனை செய்யுங்க. சிந்தனை எப்படி செய்வீங்க?
சிந்தனைக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாதானே நாம் சிந்தனை செய்ய முடியும். சொல்லியாச்சு சிந்தனை செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான் தூய்மையானவர்களை தவிர அந்த சிந்தனை செய்ய முடியாது. சரியானது? தூய்மையா எந்த அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சிந்திக்க வேண்டாமா கேட்டான் தம்பி. அந்த வார்த்தையை புரிவதற்கு நீ தூய்மையானவர்களை தவிர இதனை தொட முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? அப்ப சிந்தனை செய்வதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் தூய்மையாக வேண்டுமே. அப்ப இந்த குர்ஆனை புரிவதற்கு முக்கியமான விஷயம் என்ன? டிரான்ஸ்லேஷன்னா வேற ஏதாவது இருக்குதா? நீங்க சிந்தனைன்னு சொன்னீங்க. இந்த குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுப்பா. இந்த குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க மொழியில மாத்திட்டீங்க. மாத்தினா அரபிக்கான ஒன்றும் தெரியாது, அவனுக்கு அவன் பாஷையும் புரியாது. இந்த பாஷையை வச்சுக்கிட்டு ஒன்றும் குர்ஆன் செய்ய முடியாது. அரபி மொழியாகட்டும் மற்ற மொழியாகட்டும் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள அரபிகளாம் முடியாது, தமிழ் பேசுறவங்க நம்மளாலே முடியாது. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த குர்ஆனை நாம் புரிந்து கொள்வதற்கு, இதன்படி நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தூய்மையாக வேண்டும்பா. இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணணுமா தூய்மையாகணுமா? அடுத்த கேள்வி. டிரான்ஸ்லேஷன் பண்ணணுமா மொழிபெயர்ப்பு பண்ணணுமா தூய்மையாகணுமா? தூய்மையாகணும்பா. இப்ப புரிஞ்சுக்கிறீங்க குர்ஆன் எப்படிப்பட்டது புரிஞ்சுக்கிறீங்க. எந்த மொழியால நீ அந்த குர்ஆனை டச் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஒன்லி திங் நீங்க தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும். லா யமுஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எந்த மொழியால இந்த குர்ஆனை நீங்க டச் பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. அது திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்க தமிழாகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், பிரெஞ்சு ஆகட்டும், அரபி ஆகட்டும், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி, நீ ஒரு காலம் தொட முடியாது. ஒரே வழி தூய்மை. தூய்மை இல்லாமல் இந்த குர்ஆன் புரியாது. இப்போ டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை என்று ஆகிவிட்டது. நீ தூய்மை இருந்தா போதும். என்ன இப்ப நீ தூய்மை ஆயிட்டீங்கம்மா, நீங்க தூய்மை அல்லாஹ் உங்களுக்கு தூய்மை ஆகிட்டாமா. அதுக்கப்புறம் நிகழக்கூடிய விஷயம் என்ன? அதுக்கு பின்னர் நிகழக்கூடிய விஷயம் என்ன? தூய்மை ஆயிட்டீங்கம்மா. 6200 என்ன தம்பி? நீங்க தூய்மை ஆயிட்டா அடுத்த நிகழ்ச்சிகள் என்ன நிகழப்போன்னு கேட்டேன். என்ன ஆகணும்? நீங்க சொன்ன சரியா, தப்பு கிடையாது. தக்குவா அடைய போறீங்க. தூய்மை ஆன பிறகுதான் தக்குவா அடைய போறீங்க. தூய்மை ஆன பிறகுதான் இபாதத் செய்ய போறீங்க. தூய்மை ஆன பிறகுதான் எல்லா விஷயம் செய்ய போறீங்க. எல்லா விஷயம் தூய்மையாக தெரியும். இதன் மூலமாக ஒட்டு மொத்தமா ஒரே விஷயம் என்ன தூய்மையாயிட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு? அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சிச்சா? இப்போ நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன்னு இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ண பேச்சே கிடையாது. ஒரே வழி தூய்மையாவதுக்கு. நீங்க தூய்மையாக முடியாது, அல்லாஹ் தூய்மையாக்கி வைப்பான் தான் நாடியவர்களை. அந்த தூய்மையானவர்களுக்கு குர்ஆன் முழுவதும் கிடைத்து விட்டது. இனி ஜாம்னு ஒவ்வொரு ஆயத்தையும் செய்ய வேண்டியதான் பாக்கி. இப்போ குர்ஆன் எளிதாக போய்விட்டது. இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் டிக்ஷனரி மீனிங் கிடையாது. புரிஞ்சுக்கிறீங்க. மற்ற உலக புஸ்தகங்கள் அனைத்திற்கும் டிக்ஷனரி தேவை. இதுக்கு டிக்ஷனரி கிடையாது. ஒரே டிக்ஷனரி அல்லாஹ் தான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த குர்ஆனுக்கு உள்ள டிக்ஷனரி அகராதி அல்லாஹ். இப்போ தூய்மை ஆயிட்டீங்க. குர்ஆன் முழுமையும் இறங்கிவிட்டு. இப்போ டிரான்ஸ்லேஷன் வேணுமா வேண்டாமா? தேவை கிடையாது. இவ்வளவுதாங்க குர்ஆன். ஒவ்வொரு முறையும் குர்ஆன் அறிந்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய செய்திதான்ப்பா. இதை செய்வீங்களா நீங்க? இப்ப கேள்வி,
இதை நீங்கள் செய்வீர்களா? மனிதர்களே, இதை நீங்கள் செய்வீர்களா? அதனால நீங்க இப்போ தமிழில் படிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் அரபியில் படிச்சிருக்கிறதுனால ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியாது, ஒரு காலம் முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது தூய்மையாக வேண்டும். பின்னர் உங்களுக்கு இது இப்போ தான் உண்மையான டிரான்ஸ்லேஷன் வரப்போகுது. என்ன டிரான்ஸ்லேஷன் அது? நீங்கள் தூய்மையான பிறகு உண்மையான டிரான்ஸ்லேஷன் வரப்போகுது. என்ன டிரான்ஸ்லேஷன்? சிந்தனை சார், ஞான விஷயங்களாங்க சார், ஹக்கீம். அதான் அது அடைகிறதுக்கு ஞான ஃபைனலாக ஞானத்தை அடைய போகிறீங்க, ஹக்கீம் அடைய. அதுக்கு அடைகிறதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது? வெரி குட். இப்போ உங்கள் அல்லாஹ் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்கிறான். என்ன பண்ண சொல்கிறான்? ஜிக்ராக இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு அழகான முறையில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுறான். அப்போ இந்த குரானை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு ஒரே டிரான்ஸ்லேஷன் ஜிக்ர். இப்போ தூய்மை ஆயிட்டீங்கன்னா இந்த குரான் எளிதாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இப்போ எல்லாம் எடுத்துக்கங்கப்பா. 54, 17, 22, 32, 40, 54. இப்போ புரிஞ்சுக்கிறீங்க, இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக வச்சுட்டான். எப்போ நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்கன்னா எளிதாக போச்சு. அரபி தேவையில்லை, தமிழ் எதுவும் தேவையில்லை, முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆக தூய்மையை தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னை தூய்மையாகக்கூடிய அது முயற்சி பண்ணிக்கிட்டு தன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தூய்மையாவது கொடியை தான் நீ பேசிக்கொண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று இதே தான் பேசிகிட்டு இருக்குன்னு தவிர வேறு எதையும் பேச தேவையில்லை. இந்த ஆயத்தை இப்படி போட்டுக்கிறான், அந்த ஆயத்தை இப்படி போட்டுக்கிறான், இதுக்கு அர்த்தம் இப்படி, அது பேச்சே இருக்காது குர்ஆன் ஓதுனவனுக்கு. நீ மட்டும் தூய்மாயிட்டு இப்போ அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் எளிதாக்கி வச்சுட்டான். இப்போ வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். படிங்க தமிழ்ல. நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்துள்ளோம். கொஞ்சம் இருங்க, எளிதாக்கி வச்சுட்டோம். எதுக்கு எப்போ எளிதாக்கி வச்சுட்டோம்? தூய்மையானவர்களை தொட முடியாது. இப்போ தூய்மை ஆயிட்டீங்க, இப்போ தொட முடியுதுன்னா என்ன அர்த்தம்? எளிதாக்கி விட்டோம். அப்புறம் என்ன செய்யணும்? நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக புதிய மொழியில் புதிய டிரான்ஸ்லேஷன். இதுக்கு மொழி கிடையாது, இதுக்கு எந்த விளக்கமும் கிடையாது. இந்த ஜிக்கர் லாங்குவேஜுக்கு எழுத்துக்களே கிடையாது. இது நீங்கள் பேசியும் உன்னதனுக்கு சொல்ல முடியாது, எழுதியும் காட்ட முடியாது. இப்பேற்பட்ட ஒரு மொழியை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். ஒரே வார்த்தை, 3 எழுத்த ஜிக்கர். இது உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டு விட்டது. தூய்மையானோன்னா நசீர் சொன்ன மாதிரி தக்குவா அடைஞ்சிட்டீங்க. தக்குவான பயம் வந்துச்சு. பயப்படுவோருக்கு இது ஜிக்ரா, அஞ்சுவோருக்கு இது ஜிக்ரா. இப்போ இதே வச்சுக்கிட்டு இப்போ எடுங்க. 87ல் 10 சஸக்கர் மையக்ஷா. இப்போ ஒழுங்காக படிப்படியாக சொல்லி தர்றேன். எப்படி நீங்கள் படிப்படியாக முன்னேறீங்க ஒவ்வொருத்துக்கு வழியை சொல்லி தர்றேன். எப்போ நீங்கள் தூய்மையான பிறகு. ஃபஸக்கர் இன்ன நாஃபத்து ஜிக்ரா சயஸக்கரு மையக்ஷா. இருக்குது 87, 9 and 10. 87ல் 9, 10 படிங்க. அரபி படிங்க முதல்ல. அவர்களுக்கு உபயோகமாக இருக்குமானால், பயன் அளிக்குமானால் நீர் ஜிக்ர் செய்வீராக. அப்போ ஜிக்ர தெரியாதவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. ஜிக்ர் அவனுக்கு பயன் அளிக்குமாயின் அவனுக்கு ஜிக்ர் செய்வீராக. அப்ப அடுத்தது
சயஸக்கரு மையக்ஷா. சயஸக்கரு மையக்ஷா. அஞ்சுவோருக்கு பயப்படுவோருக்கு ஜிக்கரை கற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? இப்போ ஜிக்கர் மாறிடுச்சு உங்களுக்கு. எந்த தமிழுங்க தேவையில்லை, இங்கிலீஷும் தேவையில்லை, ஃப்ரெஞ்சும் தேவையில்லை, அரபியும் தேவையில்லை. அவ்வளோ உருப்படாத லாங்குவேஜ், ஒரே அழகான லாங்குவேஜ் ஜிக்கர் தான். ஏன்னா அல்லாஹ் அல்லாவே ஜிக்கர் செய்யுங்கன்னு தான் சொல்கிறானே தவிர அல்லாவை தமிழில் புகழுங்க, இங்கிலீஷில் புகழுங்க, அரபியில் புகழுங்க சொல்லுவேன். ஜிக்கர் அல்லாவே ஜிக்கர் செய்வீராக. டோட்டலாக குரானில் வெளியே வந்துட்டீங்க, அந்த லாங்குவேஜ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. நல்லா புரிஞ்சு, நல்ல மனசை வச்சுக்கிறீங்க. இந்த லாங்குவேஜ் எந்த காலத்திலையும் உங்களுக்கு உதவி செய்யாது. நம்ம வச்சுக்கிற தமிழ் மொழி எந்த காலத்திலும் எவனும் உதவி செய்யாது. நீ ஜிக்கரை கற்றுக்கொள்ளும் வரை, ஜிக்கரை கற்றுக்கொள்வதற்கு நீ பயப்படுவதாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும். தூய்மைப்படுத்தி விட்டாலே போதும், குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பாக்கியத்தையும் நீ அடைந்து விட்டாய். இப்போ உனக்கு குர்ஆனை எளிதாக்கி வச்சுட்டோம் சொல்லிட்டோம். இப்போ எளிதாக போயிட்டோம். அதெல்லாம் சொன்ன மாதிரி எளிதாக்கி வைத்தோம் நீங்கள் ஜிக்கர் செய்வதற்காக. இதான்ப்பா குர்ஆனை ஓதுறதுதான், குர்ஆனை அறிஞ்சிக்கிறதுக்கு வேறு எந்த வழியும் இல்லைப்பா. என்னமே இந்த ஆயத்து மாதிரி போட்டிருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன விளக்கு, பேச்சே வரக்கூடாது. அது வர்றதே தப்பு. நீ ஜிக்கரை கற்றுக்கிட்டியா, நீ தூய்மை ஆகிட்டியா, இந்த 2 விஷயத்தை கற்றுக்கிட்டியா, நீ போதும். நீ குர்ஆன்னு நீ ஒத்துப்படி ஆகிட்ட. நீ அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு, அந்த அவன் அல்லாஹ் என்பவனையும் கண்டுபிடிச்சிட்டு, அவன்தான் இறைவன் ரப்பு என்பதை கண்டுபிடித்து விட்டாய். இவ்வளோ விஷயம் இருக்கு. அதுக்காக நீங்கள் இந்த படிச்சுக்கிட்டு சீக்கிரம் மாறிடுன்னு சும்மா இதே வச்சு திறந்துக்கிட்டு இப்போ புக்கை படிச்சுக்கிட்டு இந்த ஆயத்திப்பு அந்த ஆயத்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீ உன் வழி முன்னேற்ற வழியை மக்களுக்கு சொல்லணும். நீ கண்டுபிடிச்ச விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும். இதுக்கு எதோ அர்த்தம்னு அடித்து சொல்லணும். இது அர்த்தம், இவங்கெல்லாம் தப்பாக போகிறாங்க, இது குர்ஆனில் கிடையாது அப்படின்னு அடித்து சொல்லணும். அப்போ அடிச்சு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் தூய்மையாக இருக்கன்னு ஜிக்கர் தெரிஞ்சிருக்கணும். ஜிக்கர் தெரியாமல் நீங்கள் பேசவே முடியாது, எழுதவும் முடியாது, சொல்லவும் முடியாது. நீங்களே உங்களை திருத்தி கொள்ளவும் முடியாது. இது புது விஷயம் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது வேணாம். ஒரே லாங்குவேஜ் நீங்கள் செய்ய வேண்டியது ஜிக்கர் ஆக்குனது. குர்ஆனாக சொல்கிறாங்க ஜிக்கர் ஆக்க வேண்டும். அவன் 36:2 சொல்லிட்டான், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், முற்றிலும் ஞானம் நிறைந்த குர்ஆன். 38:1 சொல்லிட்டான், சாத் வல் குர்ஆனி ஜிக்கர், இந்த குர்ஆன் முழுவதும் ஜிக்கராகும் சொல்லிட்டான். நம்ம என்ன செய்துக்கிறோம்? தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அரபியும் ஓதிட்டுருக்கோம். இந்த குர்ஆன் முழுவதும் ஜிக்கர் சொல்லிட்டான். உங்கள் அரபி லாங்குவேஜ் பற்றி எதுவும் எல்லாம் சொல்லல, குர்ஆன் சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. குர்ஆனை புரிஞ்சுக்கிறான். குர்ஆன் என்னன்னு தெரியாது. என்ன விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டானோ அந்த விஷயங்களை முழுவதும் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கின்றான். அந்த புத்தகத்தின் பெயர் குர்ஆன். உங்களுக்கு அரபி மொழியை தவிர எதுவும் தெரியாது. அந்த அரபி பாஷையில் நான் இந்த புத்தகத்தை, என்னுடைய விஷயத்தை, என்னுடைய ஆயத்துக்களை உங்களுக்கு இறக்கியிருக்கின்றேன். இதனை நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக எளிதாகவும் ஆக்கியிருக்கின்றேன். இதுதான் அல்லாஹ்வுடைய பேச்சு. உடனே உங்கள் பாஷையில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறங்க, ஓதுங்க, முடிஞ்சு போச்சு. பேச்சே குர்ஆனில் கிடையாது. இது புது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை நீங்களே கண்டுபிடிச்சி இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை நீங்களே அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். இப்பொழுது அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொன்னது முழுவதும் நீங்கள் மாற்றவும் முடியாது, நீங்கள் மறுத்தும் பேசவும் முடியாது. நீங்கள் ஜிக்கராக்காமல் இதை கண்டு கொள்ள முடியாது, பின்பற்ற முடியாது. இது புது விஷயம். ஆகவே இன்னையிலிருந்து இது எப்படி நம்ம தூய்மையாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்?
தூய்மையாக சொல்லி சரி இந்த வார்த்தையை சிந்திக்கலாம் நீங்கள். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹர், நன் ஷல் டச் எக்ஸப்ட் கிளீன். இந்த வார்த்தையை சிந்தனை செய்யுங்களேன். இப்போ சொன்னீங்கல்ல சிந்தனை செய்யுங்க, இந்த வார்த்தை இந்த ஆயத்தை சிந்தனை செய்யுங்கள. இதை செய்ய முடியாது பாருங்களேன். தூய்மையானவர்களை தவிர தொட முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த ஆயத்தை சிந்திக்க போறீங்களா இல்லையா? இதே சிந்தனைக்குரிய ஆயத்தில் இது எப்படிப்பா தூய்மையாகிறது? என்ன இது இப்படி போயிட்டு இருக்குது? ஒவ்வொரு நாள் புது புது விஷயமாக குரானை பற்றி புது புது விஷயம் வந்துட்டு இருக்குது. இது என்ன செய்யறது? அப்படிலாம் நீங்கள் முடிவெடுக்கணும். இது ஓதிட்டு இருக்கிறதுனால என்ன இதுவரை என்ன பலன் அடைஞ்சிங்க? எந்த ஆயத்தை நீங்கள் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள்? மற்ற ஜென்ரலாக சாதாரண விஷயத்தை பின்பற்றுக்கிறீங்க. சாதாரண உலக நடப்பில் நல்லவர்கள் என்ன செய்வாங்களோ அந்த விஷயத்தை நாம் செஞ்சுட்டு இருக்கோம் தவிர மற்ற குரான் சொன்னபடி நடக்க இன்னும் நாம் ஆயத்தமாகவும் இல்லை, அதற்கு தயாராகவும் இல்லை நாம் செய்வதற்கு. அதுக்கு எந்த துணிவும் கிடையாது, தைரியமும் கிடையாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தொட முடியாமல் தூரமாக இருக்கிறோம். தொழுவதற்கு இந்த சொல்லிட்டான். இப்போ புது விஷயம் சொன்ன மனசு வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி நீ இன்னையிலேருந்து புதிய வழிமுறை அழகான முறை உங்களை சீர்திருத்திக்கிறங்க. குரான் ஓதுற முறை மாற்றுங்க. முன்னேற்றம் வரணும் இல்லை, எல்லாம் முன்னேற்றமா இதை வச்சுக்கிட்டே ஓய்வு என்ன பிரயோஜனம்? படிங்க அர்த்தம் என்ன சொன்ன புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? என்னம்மா பரிதாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, புது விஷயம் அவங்க சொன்னது எந்த தப்பும் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரி, அல்லாஹ் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டான். இவர் ஜிக்ர் செய்ய வேண்டாமா, முடிஞ்சு போச்சு. இவங்க தமிழில் ஓதுங்க, இங்கிலீஷில் ஓதுங்க, ரஷ்யன் லாங்குவேஜ் ஓதுங்க, இதெல்லாம் சொல்லலை. சிந்திக்க வேண்டாம், ஜிக்ர் செய்ய வேண்டாம், ஜிக்ருக்கு சொல்லிட்டு வரேன். இதுலேருந்தே டக்குன்னு யோசி, என்ன இது ஒரு மாயா சொல்கிறான். நான் இதை புரிஞ்சுக்கிறது ஜிக்ர் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அரபி யூஸ்லெஸ், உருப்படாத லாங்குவேஜ், இந்த அரபி மொழி புண்ணிய மொழி மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிறானுங்க. தூய் குப்பையை போட்டுட்டு த பெஸ்ட் லாங்குவேஜ் ஒரே வார்த்தை குர்ஆன், ஜிக்கர். இந்த ஜிக்கர்லேருந்து தான் நீங்கள் ஞானத்தை அடைய போகிறீங்க. இந்த ஜிக்கர்லேருந்து தான் நீங்கள் ஞானம். ஞானம் என்ன? தமிழ் வார்த்தை ஞானம் அர்த்தம் தெரியாது, ஒருத்தருக்கு அர்த்தம் தெரியாது, சிந்தனை அர்த்தம் தெரியாது. தமிழில் வார்த்தை போட்டாச்சு, போய் தமிழ் வாத்தியார் தமிழ் டீச்சர் கேட்க ஞானம் என்ன சாதம் கேளுங்க, கேளுங்க, அவங்க என்ன செய்ய பார்த்துருவோம். ஒன்றும் தெரியாது, பெருசாக போட்டாச்சு. இந்த அழகு இருக்குதுப்பா நம்ம தமிழ் மொழியும் தமிழ் ஞானமும். பேருக்கா ஞானம், அர்த்தம் தெரியாத பேச்சு போட்டேன். எவனும் அதை சொல்ல அர்த்தம் சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஹக்கீம்னு சொல்லிட்டான் வார்த்தை. நீ ஞானம் போட்டு வச்சிக்க, அப்போ நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ ஹக்கீமை என்னவென்று புரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சிக்கிறதுக்கு நீ தூய்மையாக வேண்டும், ஜிக்கர் செய்ய வேண்டும். ஜிக்கர் செய்தால் அந்த ஹக்கீமை அடைய முடியும். ஹக்கீம்னு வார்த்தை வச்சுக்கிறாண்டவன் ஒரு விஷயம், அது ஒரு விஷயத்துக்கு இப்போ ஹக்கீம் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்ல முடியாது. உன்னை ஆட்சி செய்கிறவன் அல்லான்னு ஒரு எழுத்து வச்சுக்கிறான், அன்னை அர்த்தம் சொல்ல முடியாது. இப்படி தான் குர்ஆன் முழுவதும் படிக்குமா. 183. மேலும் அவர்கள் எந்த ரசூலாக இருந்தாலும் அவர் கொடுக்கும் குர்பானியை நெருப்பு சாப்பிடும் வரை அவர் மீது நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாம். இப்போ குர்பான் வார்த்தை பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. இந்த குர்பான் என்ற வார்த்தையை ஆதமுடைய 2 பிள்ளைகளும் பேசுனாங்க. என்ன விஷயம் தெரியாது. அன்னையிலேருந்து முதல் வார்த்தை குர்பான். எது? பூமியில் வந்த பிறகு, பூமியில் வந்த பிறகு முதல் வார்த்தை குர்பான். அந்த குர்பானுக்கு அல்லாஹ்க்காக செய்யும் பொழுது ஒருத்தருடைய செயலை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், ஒருத்தருடைய செயலை அல்லாஹ் ஏற்றுக்கவில்லை என்று அவருக்குள்ளே பேசிக்கொண்டார். இப்பொழுது வந்தது பொறாமை. நீ ஏண்டா சொல்ற எனக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. அதுக்கப்புறம் கோபம் ஆரம்பிச்சு. இந்த பூமி வந்த பிறகு குர்பான் என்ற வார்த்தை முதல் வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, பேசப்பட்ட முதல் வார்த்தை குர்பான்.
அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள போட்டி வந்துடுச்சு, ஒருத்தன் பொறாமை வந்துடுச்சு. புதிய ஒரு விஷயம் உதயமாகிறது பொறாமை. இப்பொழுதுதான் பொறாமை உண்டாகின்றது. இந்த பொறாமை மூலமாக தான் அனைவரும் எல்லா ரசூல்மார்களையும் நபிமார்களையும் புறக்கணித்தார்கள். நீ என்ன சொல்றது? நான் அதே வந்துடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் கோபம் வந்துடுச்சு. கெட்ட குணம், ஒவ்வொரு கெட்ட குணமா உதயமாக பல்ல பார்த்துட்டே வாங்க, எப்படி உதயமாகுது. அதுக்கப்புறம் கொலை. இந்த பூமியில் ரத்தம் சிந்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய் என்று மலக்கள் கேட்டாங்க. இதோ ஆரம்பமாகிவிட்டது முதல் கொலை, வாக்குவாதம், கொலை. பாருங்க, முதல் அந்த குடும்பத்தில், ஆதமுடைய குடும்பத்தில் இவ்வளவு கெட்ட செயலும் கெட்ட குணங்களும் எல்லாம் உதயமாகிவிட்டது. இப்பொழுது எல்லாம் வந்துவிட்டது. இதெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக ஓதி விஷயம். எப்படி உலகம் தோன்றும் போது முதல் வார்த்தை என்ன உண்டாகிறது பூமியில்? முதல் வார்த்தை குர்பான். யாருக்கு அன்னையில் இன்னைக்கு வரையும் அவனுக்கு அர்த்தம் தெரியாத குர்பான். தூய்மையாயிட்டுனா அது குர்பான் அர்த்தம் தெரிய போகுது. தேவையில்லா ஒரு பேச்சை பேசுகிறானுங்க. நெருப்பு தீண்டும் வரை, நெருப்பு தான் எல்லாம் தின்றுருமே, அது திங்கக்கூடாதான். திங்காமல் இருந்தால் நான் உங்ககிட்ட சேர்ந்துக்கிறோம், உன் பேச்சை கேட்பேன்னு சொல்கிறான். அது எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி சொல்கிறானுங்க. அல்லாஹ் பொய் சொல்கிறானுங்க. அல்லாஹ் காட்டு எந்த இடத்துல எந்த புத்தகத்தை கொடுத்தேன்னா எப்போ நான் சொன்னது காக்கிறான். வாயில் வந்தவன் என்னத்தையா சொல்கிறதுமா அவங்க சொல்லிடுறா அதாவது யாருக்கு எடுத்தாப்புல மூசாவுக்கு எடுத்தால பேசுறதுமா. பேசிட்டு இந்த புக்கு வேண்டாம், எல்லாம் வேண்டாம், இந்த உலகத்தில் நடக்க ஆசபாசங்கிற சந்தோஷம் வாழணும், இதுதான் எங்களுடைய வேலை என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால் வாயில் வந்த மாதிரி பேசுகிறாங்க. நெருப்பு தீண்டுதோ தீண்டலையோ, நெருப்பு எல்லாம் தீண்டிடணும். அப்புறம் தீண்டாத வரைன்னா தின்னும் வரைன்னா திங்க தான் செய்யும், அதில் அழிக்க தான் செய்யும். இது ரெண்டும் செய்யக்கூடாது. எப்படி செய்ய? நெருப்பு எப்படி செய்யாமல் இருக்கணும்? இப்போ குர்பான் என்பது என்ன ஆச்சு? இப்போ எதை சொல்கிறாங்க அவங்க? எதை மீன் பண்ணுறாங்க குர்பான்டா? கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல, யாருடைய அண்ணன் தம்பி? பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஆதமுடைய பிள்ளைகள். அதில் கொலை உண்டவன் இறந்து போன ஆள் யார்? கொலை செய்தவன் யார்? யார் அண்ணன், யார் தம்பி? கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? கண்டுபிடிக்க முடியுமா? 2 பேரில் யார் அண்ணன் யார் தம்பி? இறந்து போனவன் அண்ணனா, அது இறந்து போனவன் தம்பியா? அப்படி சொல்ல முடியுமாங்களா? கொஞ்சம் அந்த ஆயத்தை யோசித்து பார்த்துருக்குறீங்களா? பார்த்தீங்களா? எத்தனையோ படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதில் கண்டுபிடிச்சிங்களா? எழுதிக்கிறேங்க, கொஸ்டின் எழுதிக்கிறேங்க. அப்புறம் மெதுவாக சொல்லுங்கள், எப்போ உங்கள் டைம் எடுக்க அப்புறம் சொல்லுங்கள், படிக்கணும். நெருப்பு சாப்பிடும் வரை அவர் மீது நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கி உள்ளான் என்று கூறுகிறார்கள். நபியே, எனக்கு முன்னர் உங்களிடம் வந்த தூதர்களில் பலர் தெளிவான ஆதாரங்களையும் இன்னும் நீங்கள் கேட்டுக்கொண்டதையும் திடமாக காண்பித்தார்கள். அப்படி இருந்தும் ஏன் அவர்களை நீங்கள் கொன்றீர்கள்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று நீர் கூறும். அப்படி அல்லாவே தெரிஞ்சிருந்தா, அல்லாவே நம்பிக்கை கொண்டு நடந்தீண்டா, ஏன்டா அதுக்கு முன் வந்த தூதரெல்லாம் கொலை பண்ணீங்க? என்னக்காக கொலை பண்ணீங்க? கொலை பண்ணி மாட்டீங்க. நீங்கள் அல்லாஹ் தெரிஞ்சிருந்தா, தூதர் தெரிஞ்சிருந்தா, உங்களை பேச்சு பேசுறீங்கல்ல, அல்லாஹ் உறுதிமொழி வாங்க சொல்றீங்களா, அப்படி அல்லாஹ் தெரிஞ்சிருந்தா இதுக்கு முந்தி வந்த தூதர் எதுக்கு கொலை பண்ணீங்க? 184. எனவே உம்மை அவர்கள் பொய்ப்பித்தால், ஏனெனில் உமக்கு முன்னர் தெளிவான ஆதாரங்களையும் ஆகமங்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்த நபிமார்களும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர். 185. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சகித்தே ஆக வேண்டும். அன்றியும் இறுதி நாளில் தான் இறுதி நாள் தான்
சரி, படிக்கமா எடுத்துக்குவோம். இறுதி நாளில் தான் உங்களுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்க வல்ல பொருளே அன்றி வேறில்லை. மயக்கத்தை அளிக்கக்கூடிய பொருளே என்று வேறில்லை. ஆகவே நாம் அனைவரும் மயக்கத்தில் இருக்கின்றோம். இந்த மயக்கத்திலிருந்து வெளிவதற்கு நீங்கள் தூய்மை உடையவராக இருந்தால் மயக்கம் போய்விடுகின்றது. குர்ஆன் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கின்றது. 186 உங்கள் பொருள்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பொருள்கள், உங்கள் உயிர்கள், ஆத்மாக்கள்லாம் உயிர்கள், இந்த ரெண்டுல தான் நான் சோதனை செய்வேன். நீங்கள் சேர்த்து வச்ச பொருள்கள், செல்வம், அது இது எல்லாம் ப்ளஸ் உங்களுடைய உயிர், இது ரெண்டு விஷயத்தைன்னா உங்களை சோதிப்பேன். உயிர் போயிடும் அல்லது பொருள் எல்லாம் போயிடும், எல்லாம் எவாபரேட் ஆகிடும். இதை வைத்து தான் நான் உங்களை சோதிப்பேன். இந்த ரெண்டு விஷயத்தெலாம் சோதிப்பேன். இது இந்த சோதனைக்கு தயாரா? இது ரெண்டு விதமான சோதனைக்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? காரணம் இதோ ரசூல் செல்வங்கள், வீடு, அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. என்னாச்சா என்ன போகுது, நான் போயிட்டேன், எங்கள் அப்பா அம்மா கொலை பண்ணிடுவாங்க, எதாவது நடக்கலாம், சொல்ல முடியாது. ஓட்டாங்க, ஒரே ஓட்டாங்க. ஒன்று பொருள் போச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. உயிரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஓட்டாங்க. பார்த்துக்கிறோங்க. இப்போ உயிர் போகிற நிலையம் வந்துடும். உயிர் போகிற நிலையம் எப்போ வரும்னு கேட்டால் 255 நீங்கள் பின்பற்றும் போது உயிர் போகிற நிலை வந்துடும். அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்கிறது தயார் இருக்கணும். சரியா, எல்லாம் உயிரை வாங்கிக்க, நான் உங்ககிட்ட வரப்போகிறேன் என்று சொல்லிவிடுவார். இந்த ரெண்டு விஷயத்தை வைத்து கொண்டு தான் அவன் உங்களை சோதனை செய்வான். வேறு எதையும் டச் பண்ண மாட்டான். இது எதை டச் பண்ணாலும் நம்ம செத்தோம். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்தும் இணை வைத்து வணங்குவோரிடமிருந்தும் நிந்தனைகள் பலவற்றையும் செவி மடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு தக்வாவோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களிலும் தீர்மானத்திற்குரிய செயலாகும். இந்த பொறுமையையும் இந்த தக்வாவையும் அடைவதற்கு ஒரே வழி தூய்மை உடையவர்களாக இருப்பின் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள், தக்வா உடையவர்களாக இருப்பீர்கள். இதுதான் சிறந்த செயல், அருமையான செயல். அப்போ இது ரெண்டையும் அடைந்தால் உங்களுக்கு எந்த பாக்கியம் இருந்தால் வரும்? தூய்மை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் பொறுமை உடையவர்களாகவும் தக்குவா உடையவர்களாகவும் இருப்பீர்கள். இது என்னது காக்கா? உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்தும் இணை வைத்து வணங்குவோரிடமிருந்தும் நிந்தனைகள் பலவற்றையும் செவி மடிப்பீர்கள். இதுக்கு முந்தைய பாட்டை எல்லாம் திட்டுவாங்க எடுத்தாங்க. கேட்பீங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள், போய் அங்கே திட்டம் செய்வாங்க, செவி மடிப்பீர்கள், உங்களை திட்டுவாங்க, நீங்கள் கதை கேட்பீங்க. நீங்கள் இதை பற்றி மக்கள் சொல்லுங்க, சொன்னால் நீங்கள் காதை கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? அவங்க திட்டுவதை கேட்பீங்க, நிந்தனை செய்வாங்க. அவங்க வாயில தான் திட்டுவாங்க. அது நீ நிச்சயம் கேட்டால் வழி இல்லை. அதை கேட்டுட்டு தான் நீ மக்களுக்கு உபதேசம் பண்ணணும். இது கேட்டுக்கிறத நீங்கள் இருக்கிற உங்கள் கேட்டு பின்பற்றுவர்களும் பொறுமையுடன் தக்குவாவுடன் இருக்கணும். திட்டுறான், போகிறான், கோச்சிக்கிட்டான், சரி அதுக்காக குறை விட்டுட்டு இவங்க முக்கியம் ஓடி வந்துடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். திருப்பிடிங்க. உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்து, உங்களுக்கு முன் யாரு? கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இருக்கிறாங்கப்பா அரபியா நாட்டில். அங்கே திட்டுவானுங்கப்பா, புதுசாக இன்னொரு வேதம் வருதுப்பா, இன்னும் ஒருத்தர் ப்ராஃபிட்ஸ் வந்துட்டுறாருப்பா, நபின்னு வராது. இணை வைத்து வணங்குவோரிடமிருந்து, இணை வைத்து சிலைகளை வணங்கக்கூடிய அரபி மக்கள் அவங்ககிட்ட 3 பேரிடமிருந்தும் நிந்தனைகள் பலவற்றையும் செவி மடுப்பீர்கள். அனைத்தையும் திட்டுவார்கள். அனைத்தும் நீ கேட்பீங்க, காதாக கேட்பீங்க. இந்த மாதிரி திட்டுறாங்கல்ல, நான் குர்ஆன் சொன்னதுக்காக திட்டுறாங்கல்ல அப்படி கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு
தக்வாவோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களிலும் தீர்மானத்திற்குரிய செயலாகும். அப்ப இப்பேற்பட்ட 3 குரூப்னு சேர்ந்து வாயிலிருந்த மாதிரி வசைப்பாடுறாங்க மேல. ஆனா நீங்க பொறுமையுடன் தக்வா இருந்தா போதும். இது போதும். உங்களை ஈடேற்றுவதற்கும் உங்களை காப்பாற்றுவதற்கும் நாளைக்கு நல்ல கூலியை நீங்கள் அடைவதற்கும் இது போதும் சொல்கிறோம். பொறுமையும் தக்குவாவும். அந்த தக்குவாவையும் பொறுமையும் நீங்கள் அடைவதற்கு ஒரே வழி நீங்கள் தூய்மையுடையவர்களாக ஆக வேண்டும். 187 தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். வேதம் கொடுக்கப்பட்டு மக்கள் கை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். உலகத்துக்கு பயந்து பெரும் கூட்டமாக இருக்குது, இவங்களை எதிர்த்து பேசுறது பயப்படுத்த குரான் சொல்கிறீங்க. அந்த ஒவ்வொருத்தங்க வீட்டில் குரான் இருக்குது. இப்போ ஷாஃபி ஹனவி ஷியா சுனி நாளுக்கு வச்சுக்கிறீங்க. எல்லா வீட்லையும் குரான் இருக்குது. இப்போ வேதத்தை எடுத்து சொல்லுங்க. எடுத்து பேச முடியாது. இந்த மாதிரி போட்டிருக்குது, இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். தைரியமாக உண்மையை சொல்லுங்க. உண்மையை ஏற்று பேச முடியாது. அவனுக்காக பயந்துக்கிட்டா செய்யுங்க செய்யுங்க 5 வேலை செய்யுங்களா செய்யுங்க, 30 நாள் நோம்பு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி பேச்சே கிடையாது. நீ சொல்கிற 5 வேலை செயல்கள் குரானில் கிடையாது என்று எடுத்து சொல்லுங்கள். நீ பிடிக்க 30 நாள் பட்டினி கிடக்கிறிய, அந்த பட்டினி அல்லாஹ் செய்ய சொல்லவில்லை, குரான் எங்கேயும் கிடையாது என்று எடுத்து சொல்லுங்கள். நீ பண்ணுற ஹஜ்ஜு கிடையாது, நீ என்னத்தையோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிற, தேவையில்லாத சடங்கு, தேவையில்லாத பொய்யான செயல்களை சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிட்டு இருக்கிற. இதற்கு முன்னர் இதை தான் மக்கள் பண்ணி கொண்டிருந்தார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறோம்ப்பா. ரசூல் வருவதற்கு முன்னர் அந்த கோயிலை தான் சுற்றிட்டே இருந்தாங்க எல்லாம் அரபிக்காரங்க. அதே இன்னைக்கு சுற்றிட்டு இருக்காங்க. ஆக மாறுபடலாமுங்க. ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டானுங்க. அவ்வளோதான். சிலையெல்லாம் எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு அந்த சுற்றுறத, அந்த கோயிலை சுற்றுறத விடல. அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. சரி சுற்றிட்டு அவங்களுக்கு அந்த கோயில் என்னைக்கு இவங்க வர்றதுக்கு முந்தைய ரசூல் வர்றதுக்கு முந்தைய கோயிலாக இருந்ததோ, அதை அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்களோ, அதில் உள்ள சிலைகளை எல்லாம் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்களோ, அந்த செயலை அவர்கள் நிறுத்தவில்லை, அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீ செய்கிற ஹஜ்ஜு இல்லைப்பா, குரான் ஓதிப்பாரு, அது விஷயம் புரிஞ்சிக்க. நீ ஒன்றா புரியறதுக்கே உனக்கு காலகாலம் ஆயிரும். அது ஒரு காலம் புரிய அவனுக்கு காரணம் தூய்மையாகவில்லை. நீ ஹஜ்ஜு செய்ய முடியாது. தூய்மையாகிறதுக்கு ஹஜ்ஜை பற்றி பேசவும் முடியாது. ஹஜ்ஜு என்ன விஷயமே உனக்கு தெரியாது. எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாது. எங்கே போக வேண்டும் என்றும் தெரியாது. எதுவுமே தெரியாது அவனுக்கு. எத்தனை காலம் ஹஜ்ஜு, எத்தனை 1 மாதமா 2 மாதம் 3 மாதம் எத்தனை மாதம் ஹஜ்ஜு அதுவும் தெரியும் அவனுக்கு. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆக நீ செய்கிறதெல்லாம் தப்பான செய்கிறாய் என்று எடுத்து கூற வேண்டும். உண்மையை எடுத்து கூற வேண்டும். என்ன முடிந்தாலோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் உதவி கொண்டு இந்த உண்மையை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன், குர்ஆனிலிருந்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். வேறு நானாக எதுவும் செய்யவில்லை, அல்லாஹ் சொன்னதுக்கு மாறாக எதுவும் செய்யவில்லை. எவர்களெல்லாம் இந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் இந்த குர்ஆன் வீட்டில் இருக்கின்றது, கொஞ்சம் எடுத்து திறந்து பார்க்கட்டும். சொல்வதெல்லாம் உண்மையா சரியா, அவர் செய்வதெல்லாம் சரிதானா தவறா என்று பார்த்து கொள்ளட்டும் என்று நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதில் எந்த சண்டை சச்சரம் வராது. காரணம் அவர்கள் கையில் குர்ஆன் இருக்கின்றது. படி. மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், அதை மறைக்க கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை அப்பால் அவர்கள் அதை தங்கள் முதுகுகளுக்கு பின்னால் எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக சொற்ப கிரயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இவ்வாறு வாங்கி கொண்டது மிக கெட்டதாகும். இப்போ அந்த கெட்ட செயலை தான் இன்னைக்கு ஒவ்வொரு மதத்துக்கிறாங்கல்ல. இன்னைக்கு இந்த கூட்டம் 4-5 விதமாக பிரிஞ்சு கிடக்கிறாங்க. பெரிய பிரிவு ஷியா சுன்னி, இந்த ஷாஃபி ஹனஃபி. என்ன செய்கிறாங்க எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க என்னைக்காவது குரான் ஓதிருக்காங்க கேளுங்க, கிடையாது. அப்போ யார் இவங்கெல்லாம்? யார்? ஏற்கனவே ரசூல் இருக்கும்போதே பொய்யை சொல்லி
அதன் மூலமாக சொற்ப காசு கிடைச்சா போதும்னு சொல்லி அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மக்கள் வடிகெடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். குர்ஆனை தொழுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஆசை கிடையாது. அப்படியே சொல்லப்பட்டு மக்கள் தெரிந்துவிட்டால் தனக்குள்ள வருமானம் போய்விடும். அந்த சொற்ப காசு, அந்த சொற்ப காசை வாங்கிறதுக்காக மக்களுக்கு எடுத்து குட்டிச்சலாக்கிட்டான். இன்னைக்கு அந்த கூட்டம் தான் உலகம் பரவி நிறைஞ்சே இருக்குது. அந்த கூட்டம் தான் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கு. இது இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கு. எதுக்குடா சுற்றுற, அதை போய் சுற்றுற என்ன லாபம்? அப்படி கொஞ்சம் சிந்தனை உள்ள இருந்தானா, சின்ன அறிவு இருந்தானா அப்படி செய்ய மாட்டேன். அது எதுக்காக சுற்றிட்டு இருக்காது? அது என்ன இல்லை, என்னென்ன கண்டதில்லை, எங்கே நீ சுற்றுறது எங்கடா போட்டுருக்குறோம்ல, அதே எடுத்து காட்டுறேன். இத்தனை சுற்றுறீங்கள, அது என்ன செய்கிறீங்க, அது என்ன அது சொல்லு. நீ எதை சுற்றுற அது முதல் விளக்கம் சொல்லிடு. அப்போ எதுக்கு சுற்றுற அதையும் சொல்லிடு. நீ 2 வேலையும் குரான் எங்கே போட்டுரு அதை சொல்லிடு. மக்களுக்கு சொல்லு. எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. பொது சில சொத்து ஹஜ்ஜி செய்வா காசு, இது அல்லாஹ் வியாபாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்கள. அதாவது நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க, நிறைய மதங்கள் இருக்குது. இது இந்த ஒரு கூட்டம் தான் அல்லாஹ் வச்சு வியாபாரம் கோடி 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 கோடியாக சம்பாதிக்க வியாபாரம் ஒருத்தான் பண்ணுறான் உலகத்திலே. மற்ற எல்லாம் கொஞ்சம் சமாளிச்சு போகிறாங்க, ஏதோ பேருக்கு என்ன தேப்பாச்சு சமாளிச்சு போகிறாங்க. இவனுங்க தான் இன்னைக்கு உலகத்தை அல்லாஹ் வச்சு வியாபாரம் பண்ணுறோம். இவனுங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எவ்வளோ பணம் சம்பாதிக்க பார்த்துங்க, எவ்வளோ பணம் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் உம்ராவா, அதுக்கு சம்பாத்தியம் போயிட்டு இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுக்கிறானுங்க. சொற்ப காசு, இதுதான் சொற்ப காசு எல்லாம் சொல்கிறான். இந்த வருமானம் வேணுமானவங்களுக்கு வாங்கிட்டு ஹஜ்ஜிக்கு வாங்க, உம்ராக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு, ஹஜ்ஜின்டா இதான், உம்ராடா இதான் சொல்லி பேர் வச்சுக்கிட்டு ரெண்டும் தெரியாத கூட்டம் இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குது. ஏன்டா இதெல்லாம் செய்யணும் கேட்டால் தெரியாது அப்படின்னு அரசு கேட்ட ஒரே ரசூல் சொன்னார். ரசூல் பழி கொடுறோம். உடனே ரசூலும் கிடையாது, குர்ஆனும் கிடையாது, அல்லாஹ் கிடையாது. நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஏன் கேட்ட அடுத்து அவங்க முன்னெடுத்து படியே போடுற. இவங்க சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொன்னாங்க. இந்த குர்ஆன் இருக்க வார்த்தை அவங்க வாசித்து காட்டினாங்க, படித்து காட்டினாங்க. 9:2-3 தானே உனக்கு ஹஜ் பற்றி ஏன் சொல்லியிருக்குது. ஏன் இப்படி மாற்றி பேசுகிற, மாற்றி செயல்படுத்துகிற அப்படின்னு கேட்டால் இப்போ பேச மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு பள்ளிவாசத்தை பேசுமாங்கள் இந்த குர்ஆனை ஓத கற்றுக்கு மக்கள் சொல்லணும். குர்ஆன் வார்த்தை ஒன்றும் கிடையாது. குர்ஆன் வார்த்தையை எங்கேயும் பேசுறது கிடையாது, ஓதுறது கிடையாது. அதுக்கு பதிலாக வேறு விஷயங்கள், உருப்படாத விஷயங்கள், இல்லாத விஷயங்களே பேசி அது ஈஸியாக இருக்குது செயல்படுத்துறது. சுற்றுறனையே சுற்றுறதெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை. இது செஞ்சுட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சுக்காத, காசு கொடுத்துருங்க, எனக்கு காசு கொடுத்துருங்க. இப்படிதான் போயிட்டு இருப்பா. புரிஞ்சுக்க உலகத்தில் நடக்க விஷயம் எப்படி குர்ஆனுக்கு விரோதிகளாக எப்படி நடந்துட்டுறாங்க மட்டும் புரிஞ்சுக்கிறங்க. மற்றபடி அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறதோ, அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறதோ, அவங்களுக்கு போய் நல்ல விஷயம் உபதேசம் பண்ணுற பேச்சு வேண்டாம். நீங்கள் குர்ஆன் எடுத்துட்டீங்க, நேற்று தவறாக வழி இருந்தீங்க, இன்னைக்கு குர்ஆன் எடுத்துட்டீங்க, எடுத்தப்போ உண்மையை பார்த்துட்டீங்க, நீங்கள் திருந்திக்கிட்டு போயிட்டே இருக்க. உன்னத்தை பற்றி கவலைப்படாதீங்க, உன்னத்தை குறையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஆயிரக்கணக்கான மதங்கள், ஜாதிகள், சமயங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை போயிட்டுறாங்க. நம்ம அதை போய் தலையிடுறதே தப்பு, அவங்கள பற்றி குறை சொல்கிறதே தப்பு. வேண்டாம். உங்களுக்கு புரியறதுக்காக 2-3 விஷயத்தை சொன்ன அதிகமாக சுற்றுறது, 30 நாள் பட்டினி கிடக்கிறது, 5 வேலை ஒன்றா பழி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னோம். மறந்துடாதீங்க. சலாத் என்ற வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியும்? இன்னைக்கு தெரியும். நிறைய இதை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு யாராலும் விளக்கம் சொல்ல முடியாது. அது அவனுக்கு அல்லாஹ் அறிவித்ததை தவிர அவனை யாருக்கும் மற்றவங்க சொல்ல முடியாது. அவன் தான் அதை செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ் எடுத்து கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் சொல்லி இவனுங்க சும்மா தேவையில்லாம் இந்த நம்ம குரூப்பில் உள்ளவங்க தான் சும்மா தொழுகைன்னு போட்டுருவாங்க. அதுக்கு ஓரத்துக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. குர்ஆனை என்ன மதிப்பு கொடுத்து அல்லாஹ் இந்த வார்த்தையில் சலாத்துன்னு சொல்கிறான். நம்ம தப்பாக எதிராக நேற்றவே பார்த்துட்டு இருக்கிற தொழுகை போட்டு சரி இவங்களுக்கு சொன்ன புரியா விட்டு அப்படி விட்டு போது அதெல்லாம் சொல்லுவாங்க. அறிவுலாம் புரிஞ்சுக்கிடுவான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் உபயோகப்படுத்தணும். ஜிக்ர், நாபுது, சப்பஹ, அதே மாதிரி தஸ்பீஹ் சப்பஹ, ஜிக்ர், இது ஹக்கீம், இந்த வார்த்தை உபயோகப்படுத்தும். இந்த சலாத்
ஜக்காத் இதை உபயோகப்படுத்தணும் தவிர வேறு எதுவும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அந்த எண்ணம் கூட இல்லாமல் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த குரூப்பில். நான் ஒன்றும் சொல்கிறேன், சரி நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி விட்டுறாங்க. யோசிக்கணும். ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு முந்தி என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நம்ம என்ன செய்கிறோம். இப்படி தப்பாக போஸ்ட் பண்ணுறோமே, அல்லாஹ் சலாத் ஜக்காத்னு போட்டுக்கிறான், நம்ம தேவையில்லாம தொழுகை அப்படின்னு எழுதுறோமே, எவ்வளோ தப்பான காரியம். நம்ம என்ன ஓரத்துக்கு லாய்க்கு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு போஸ்ட் பண்ணி உட்காந்துறாங்க சில பேர். சரி, நீங்கள் திட்டத்தை சொல்கிறேன், மற்ற தப்பு தப்பாக எழுதிடாதீங்க, கேள்வி பண்ணாங்க கேள்வி பண்ணாதீங்க, பாவத்தை தள்ளி கட்டிக்காதீங்க. நீங்கள் தப்பு எழுதி பாவத்தை தள்ளி கட்டிக்காதீங்க. அரபியை பாருங்கள், அரபு என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் படித்து பார்த்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தமிழாக்கம் பண்ணி அதை பார்த்து நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் இது உங்கள் செல்ஃபோனில் வர பார்த்துக்கிட்டு போஸ்ட் பண்ணிருக்காதீங்க. பேசுகிறதும் எழுதுறதும் உண்மையை கொண்டு பேசுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்கள். தப்பாக வார்த்தை யூஸ் பண்ண, அல்லாஹ் என்ன வார்த்தையை உபயோகிச்சுக்கிறானோ அந்த வார்த்தையை தான் நீ உபயோகப்படுத்த வேணும் தவிர நீனா உனக்கு தெரிஞ்சதை பொய்யை சொன்ன வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. ரசூல் என்ன சொன்னார், சலாத்தை நிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். ரசூல் சலாத்தை சொன்னார், ரசூல் தமிழில் சொன்னார் தொழுகை பண்ணுங்கன்னு. போய் யோசிக்க வேண்டாம். யோசிச்சுறது எழுதுறது தப்பாக எழுதுறேன் அப்படிங்கிற பயம் இல்லை உங்களுக்கு, யாருக்கும் இல்லை. நிறைய பார்த்துட்டேன், நேற்று பார்த்தா முன்னாடி பார்த்தேன், சும்மா தொழுகைன்றது என்ன தொழுகை? இல்லாத பேச்சு ஏன் பேசுறீங்க? ஏன் பொய்யை கலக்குறீங்க? அப்படியே மக்கள் ஒழுங்காக ஓயிட்டுருங்க, பொய்யை கலக்குறீங்க. தெரியா விட்டுற வேண்டியதானே. இப்போ பொய்யை தெரிஞ்ச மாதிரி பொய்யை சொல்லுவாங்க, மக்கள் பார்த்தாண்டுக்கிறாங்க. அதான் கடைசி சொல்லிட்டேன், எழுதுறது போஸ்ட் பண்ணுறது ஒழுங்காக அரபி என்ன பார்த்துருங்க. தெரியாட்டி அரபி தெரியாது கேட்டுங்க, என்ன வார்த்தை போட்டிருக்கு தமிழில், அரபி என்ன போட்டிருக்கு, அந்த அரபி அதை போடுங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை போய் யூஸ் பண்ணுங்க, நீங்களே யூஸ் பண்ணுறாதீங்க. அர்த்தம் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, எந்த வார்த்தையும் டிரான்ஸ்லேஷனே கிடையாது. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஜிக்கர் தான். இவ்வளோ சொல்லிட்டேன். அவன் போட்ட ட்ரம்லாக்கு பண்ணிக்கிட்ட வச்சு நீங்கள் எழுதாதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க. ஒழுங்காக பார்த்து ஜாக்காந்துக்கு தம்பி அதை சொல்கிறேன். அல்லாத கோபத்தை உண்டாக்கிறாதீங்க. படிக்க 188. எவர் தாம் செய்ததை பற்றி மகிழ்ச்சி கொண்டும் தாம் செய்யாததை கொண்டு புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் வேதனையிலிருந்து வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று நீர் ஒருபோதும் எண்ணாதீர். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு. சொன்ன செஞ்சு காட்டுறது, என்னை புகழ்கன்னு சொல்கிறது, செய்யாத நானா செஞ்சேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி செய்கிற நரக வேதத்தை எதுவும் கிடையாது. 189. வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். 190. நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திடமாக உண்மைகள் பல இருக்கின்றன. வானங்கள் பூமி படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல உண்மைகள் இருக்கின்றன. இந்த வார்த்தை தமிழில் போட்டாச்சு, எல்லாம் புரியக்கூடிய விதத்தை இருக்குது. என்னம்மா இதில் எந்த காலத்திலேயாவது ஓதுனீங்கள, என்ன இந்த மாதிரி சொல்கிறான் ஆண்டவன்? அறிவுடைய மக்களுக்கு உண்மைகள் இருக்குன்னு சொல்லிட்டான், சிந்திக்க வேணும்னு சொல்லிட்டான். வானங்கள் பூமி பற்றி சிந்திக்க வேணும்னு சொல்லிட்டான், எல்லாத்தையும் சிந்திக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ இந்த வார்த்தை ஆயத்தை படிச்சுட்டீங்க, என்ன செஞ்சீங்க? என்ன செய்திகளை படிச்சுட்டு போயிட்டீங்கப்பா? 40 படித்தாச்சு அது வரையும் இந்த ஆயத்தை. என்ன செஞ்சீங்கப்பா? இதை அல்லாஹ் சொன்னப்பா, அறிவுடைய மக்களுக்கு உண்மைகள் இருக்கின்றன. நாங்கள் அறிவே கிடையாத முழு முட்டாள்கள்னு நம்ம இன்னைக்கு அல்லாஹ் சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்கிறோம். இதெல்லாம் சிந்திக்க மாட்டோம். வானங்கள் பூமி படைத்திருப்பது என்ன படைப்பு? அன்னைக்கே நான் சொல்லிட்டு வரேன், நீங்கள் படைப்பை பற்றி சிந்திச்சாதான் அல்லாஹ் அறிய முடியும். உங்களுடைய படைப்பையும் சிந்திச்சாதான் அல்லாஹ் அறிய முடியும். இரவு பகல் முக்கியம், மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல உண்மைகள் இருக்கின்றன. இப்போ நாங்கள் அந்த அறிவை அடையிறதுக்கு இங்கே விருப்பம் கிடையாது, ஆசை கிடையாது. நாங்கள் இருக்கிற முட்டாளே இருக்கிறோம்னு சில மாநிலம் உட்காந்துருக்கிறோம்.
இதுவரை என்னமா அதுக்கு நம்ம பதில் என்ன சேர்த்தான் சொல்கிறேன், என்னமா அது பதில் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி உண்மைகள் இருக்கின்றன அறிவுடைய மக்களுக்கு நான் அறிவே கிடையாது. உலக ஜடப்பொருளாக உட்காந்துருக்கிறோம். இந்த வார்த்தையை படித்து பார்த்துட்டு அன்னையிலேருந்து ரசூல் காலத்திலேருந்து இன்னைக்கு வரை ஜடப்பொருளாக உட்காந்துருக்கிறோம். அறிவு கிடையாதுங்க, மூளை கிடையாதுங்க எங்களுக்கு, நாங்கள் இப்போ தான் இருப்போம் அப்படின்னு பதில் சொல்லியாச்சு. சொல்லிட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. என்ன எந்த காலத்தை கற்றுக்கிறது, எந்த காலத்தை படைப்பை சிந்திக்க போகிறீங்க, அல்லாஹ்வை சிக்கர் செய்ய போகிறீங்க, அல்லாஹ் தூய்மையானு எப்போ அறிஞ்சு கொள்ள போகிறீங்க? இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இது 390 நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொண்டால் 391 நீங்கள் செயல்படுத்த முடியும். இதுக்கு அடுத்த ஆயத்தை செயல்படுத்த முடியும். நான் முட்டால் அறிவிச்சுட்டேன் எல்லாருக்கும். இல்லைங்க உண்மை தெரியலங்க, என்னென்னு எதுக்காக படைச்சான்னு தெரியல, எதுக்கு இரவு வருது தெரியலங்க, தெரியாது சொல்லிட்டு இதுதான் நிலைமை. நீங்கள் நிலைமை தான். நீங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துடாதீங்க. இதை இந்த மாதிரி சொல்கிறானே, நம்ம நிலைமை இந்த போயிட்டுருக்குத அப்படின்னு யோசிச்சுப்பார். அப்படி யோசிச்சு பார்த்தா கொஞ்சமாக பயம், இப்போ தான் பயம் ஒன்று, இந்த மாதிரி சொல்லிட்டானே, இப்போ செய்யாமல் தான் நரகமாச்ச, என்ன செய்கிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்த 191 படி, அதோட முக்கியமானது 191. இத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களில் சாய்ந்து இருக்கும் போதும் அல்லாவை ஜிகிர் செய்கிறார்கள். கொஞ்சம் இருங்கம்மா. இத்தகையோர்னா யாருமா? யார் தம்பி குறிக்கிறது? இத்தகையோர் யார் குறிக்கிறது? இத்தகையோர் அந்த ஆயத்தில் 6வது முதல் வார்த்தை. இது இத்தகையோர் யார்? மக்கள். என்ன தம்பி? அந்த 190 சொல்லப்பட்ட அறிவுடைய மக்கள். இப்போ அந்த அறிவுடைய மக்களா இருந்தாதான், ஏன்னா யாரும் சொல்றீங்களா, அந்த அறிவுடைய மக்களாக இருந்தால்தான் 191 நீங்கள் செயல்படுத்த முடியும். அது 5 விஷயங்கள் இருக்கின்றன 191. அவர் இத்தகையோர் தான் நின்ற நிலையிலும், நின்று கொண்டு இருந்தாலும், உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும், படுத்து கொண்டு இந்த லைட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல படுத்து இருந்தாலும் அல்லாவை ஜிக்ர் செய்கிறார்கள். பார்த்தீங்களா? இப்போ அல்லாவை ஜிக்ர் செய்ததுக்கு அரபி மொழி வேணுமா, தமிழ் மொழி வேணுமா, இங்கிலீஷ் மொழி வேணுமா, எந்த மொழி வேண்டும்? சிந்திங்கள் மக்களே, சிந்தியுங்கள். பார்த்தீங்களா? மொழி இல்லாத ஒரு புத்தகம் பாருது. இப்பொழுது முடிவுக்கு வாருங்கள், உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மொழி இல்லாத புத்தகம் புரியல, யாரும் சரியா புரியாது. மொழி இல்லாத புத்தகம் புரியறதுக்கு நான் விஷயம் சொல்ல போறேன்பா, சொல்றதுக்கு எதுலப்பா சொல்றது? நீங்க பேசுற பாஷையில அரபி தான்ப்பா, சரிப்பா அரபிலேயே ஒரு புத்தகத்தை தந்துடுறப்ப விஷயத்தை, ஆனால் நீ தொட முடியாது. இது மொழிக்கும் என்னுடைய ஆயத்துக்கும் நான் சொல்லுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே மொழி ஜிக்ர் தான். அந்த ஜிக்ரை அடைவதற்கு ஜிக்ருக்கு என்ன விஷயம் தெரியாது. அந்த ஜிக்ரை அடைவது தூய்மை அவசியம். இப்போ இத்தகையோர் எது வானங்களை பூமி எதற்காக படைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை முழுமையாக அறிந்தவர்கள், இரவு பகலின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள், இந்த அறிவுடையவர்கள், இந்த அறிவுடையவர்கள் நின்று கொண்டிருந்தாலும், உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், படுத்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறார்கள். எப்படி ஜிக்ர் செய்யறது? இப்ப சொல்லுங்க, எப்படி ஜிக்ர் செய்ய? தமிழ்ல ஜிக்ர் பண்ண போறீங்களா, அரபியில ஜிக்ர் பண்ண போறீங்களா? இப்ப ஜிக்ர் தெரியாத எப்படி ஜிக்ர் பண்ணுவீங்க? குரான்லையும் போடலையா எப்படி ஜிக்ர் பண்ணுன்னு? பார்த்தீங்களா? எப்படி புது விஷயம் உள்ளேருந்து வந்து பார்த்தீங்களா? இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, எப்படி உள்ளே விஷயத்தை வெளியே வந்தது பார்த்தீங்களா? இதான் இப்போ ஓதுற முறை. சும்மா ஓதிட்டு சொல்லுங்க, ஜிக்கர் செய்கிறார்கள். எந்த பாஷையில் ஜிக்கர் கேள்வி, எந்த பாஷையில் ஜிக்கர் செய்கிறார்கள்? இப்போ ஜிக்கர் செய்யுங்க, நீங்கள் பார்ப்போம். எந்த மொழியில் பண்ணுவீங்க?
என்ன ஜிக்கர்னு தெரியாத, தெரியாம ஜிக்கர் பண்ணுவீங்க. அது அடுத்த விஷயம் ஜிக்கர்னு தெரியாது, எப்படி செய்யறன்னு தெரியாத, எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் தெரியாத மக்களாக நாம் இருந்து கொண்டு நாம் உருப்படுறதுக்கு வழியை பார்க்காம விஷயத்தை இப்போ சொல்றது புரியுங்க. அவர்கள் இதனை சிந்திக்க வேண்டாம். புரியுங்க. சிந்தனை எனக்கு கேட்டுட்டு இருந்தேன், எப்படி சிந்திப்பேன் கேட்டுட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. இப்போ நான் சிந்திச்சது சொல்றேன் கேளுங்க. அவர்கள் ஜிக்ரு செய்வார்கள். இப்போ சிந்தனையின் வாயிலாக எனக்கு புரிந்து கொண்டது, அல்லாஹ் அறிவித்தது எப்படி ஜிக்ர் பண்றது, எந்த பாஷையில ஜிக்ர் பண்றது, எப்படி ஜிக்ர் பண்றது. புரிஞ்சுங்களா? சிந்தனை மூலமாக கிடைத்த பதில் இது. சிந்தனைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, சிந்தனை மூலமாக கிடைத்த அறிவு. புரிஞ்சுக்கிறேங்க. சிந்தனைக்கு யாரும் அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த 4 எழுத்துக்கள் இந்த சிந்தனைக்கு யாராலும் அர்த்தமோ விளக்கமோ சொல்ல முடியாது. அந்த சிந்தனை தெரியாத சிந்தனையை செய்து இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன். கிடைத்த பதில், அதன் மூலம் கிடைத்த பதில், எந்த மொழியில் நீ ஜிக்ரு செய்வாய், இதுதான் கிடைத்த சிந்தனை செய்வதன் மூலமாக கிடைத்த பதில். எனக்கு புரிஞ்சதோ புரியலையா? கஷ்டமா இருக்குது சொல்லுங்க. கஷ்டமா கஷ்டம் சொல்லுங்க. மெதுவா ஓதுங்க, ஓதிட்டே வாங்க, ஓதிட்டே வாங்க. சிந்தனை எவனா சொல்ல என்ன சொல்ல முடியாது. இப்போ சிந்திச்சதின் வாயிலாக அவங்க பேசிட்டு இருக்கிறேன். அப்போ சிந்தனை அறிவதற்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பற்றிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சாதாரண விஷயம் கிடையாது. எடுத்து புத்தகம் கிடையாது, இது பாஷை கிடையாது. குரானுக்கு பாஷை கிடையாது. குரான் தான் சொல்கிறானே தவிர அரபியில் போட்டு அரபி பற்றி சொல்லலை, அரபி பற்றி ஒன்றும் சொல்லலை. நீ பேசுகிற பாஷை குரான் கொடுத்துக்கிற அவ்வளோதான். விஷயத்தை புரிஞ்சிக்க, சீக்கிரம் சிக்கர் ஆகிக்கிறார், சீக்கிரம் சிக்கர் ஆகிக்கிறார். அதான் அல்லாஹ் கட்டளை. 3 விதத்திலையும், அதாவது 24 மணி நேரம் அல்லாஹ்வை சிக்கர் செய்கின்றார்கள். நம்பர் 1. அடுத்தது, வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து, எங்கள் இறைவனே, இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை. இத்தகைய உண்மையாளர்கள் வானங்கள் பூமி படைப்பை பற்றி சிந்தித்து. இப்ப இந்த வானங்கள்னா நமக்கு என்ன அர்த்தம் தெரியாதுப்பா, அது நீல அகலம் தெரியாதுப்பா. இந்த இது பேனா பென்சில் தர்றவங்களுக்கு இந்த வானத்தின் படத்தை போட்டு காட்டுங்க. அப்போ பேப்பர் தர்றேன், ஒரு பேனாவை தர்றேன், இந்த வானத்தை மட்டும் படம் வந்து காட்டியிருப்பா, ஆர்ட் பண்ணியிருப்பா, தர்றேன். சரிங்களா? சரிங்களா? கண்ணால் பார்க்குறீங்களா வானத்தை? இந்த பேப்பரும் பென்சிலும் தர்றேன், இந்த வானத்தை படம் போட்டு காட்டியிருப்பேன். முடியுமாங்களா? இதுதான் சிந்தனை சக்தியின் வேலைப்பா. சிந்தித்ததின் விளைவுப்பா இது. நான் சொல்றது பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன பிறகு இப்போ விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் வானத்தை கண்ணால் பார்க்குறீங்க, வானத்தை படம் போட்டு காட்டுறீங்களா? படம் போட்டு காட்டுறீங்களா வானத்தை? முடியாதுல்ல. அப்போ எப்படி இந்த அர்த்தம் கிடைச்சிச்சு? முடியாதுன்னு சிந்தனை செய்து வாயிலாக இது என்ன, இது இப்படி படைப்பாக இருக்குது. தண்ணீர் இருக்குது, படம் போட்டு காட்டுறீங்களா? தண்ணீர் கண்ணால் பார்க்குறீங்களா? தொடுறீங்கள, குடிக்கிறீங்களா, குளிக்கிறீங்க, எல்லாம் செய்ய தண்ணி. இந்த படம் போட்டு காட்டுங்க தண்ணீர். முடியுமா? முடியாதுல்ல. எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு? சிந்தனையின் வாயிலாக வந்தது. ஆனால் சிந்தனைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அல்லாவுடைய வார்த்தையும் அல்லாவுடைய மொழியும் அல்லாவுடைய பேச்சையும் கவனிச்சுக்கிறீங்க. எதுக்குன்னு பதில் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட விஷயத்தை உள்ளத்தில் வைத்திருக்கின்றான், இருதயத்தில். அந்த இருதயம் மகத்தான சக்தி படைத்தது. இந்த அவ்வளவு விஷயத்தை இருதயம் ஒன்று தான் அறிந்து கொள்ளும், அது யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த உடல்ல ஒரு பொருளை அவன் நிர்மாணித்து இருதயத்தை, இந்த இருதயம் மூலமாக அனைத்து விஷயங்களையும் அறிவித்து சக்தியை அந்த இருதயம் கொடுத்துக்கிறான். அவ்வளோ விஷயத்தையும் நல்லா சொல்லி கொடுத்துக்கிறான். இதுதான் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்குது, மல்லுக்காக செஞ்சிட்டு இருக்குது. அந்த இருதயமே யூஸ்லெஸ்ஸாக சும்மா கிடக்கும். அது பாரு சுருங்கி அழைச்சிக்கிட்டே இருக்குது. மனுஷன் வேலையை பார்த்துட்டுனா இது இப்படி கிடக்குது. இந்த இருதயத்துக்கு வேலை கொடுப்போமே, அது மட்டும் கொடுக்க மாட்டேன். என் மாட்டுக்கு ஆடு மாடு போல போவன் மனிதன் போய் கொண்டிருக்கின்றான்.
இப்போ கேட்டீங்களா பதில் சொல்லுவீங்களா? வானத்தை படம் போட்டு காட்டுறீங்களா? தண்ணீரை படம் போட்டு காட்டுறீங்களா? அப்போ படைப்பத்தீங்களா? படம் இருக்குதா? படைப்பு இருக்குதா? அது சொல்லவும் முடியாது, விளக்க முடியாது, எழுதவும் முடியாது, படம் போட்டு காட்ட முடியாதப்பா. படைப்பத்தை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, படைப்பு அதோட பெரிய படைப்பு அந்த குரான். சில பொருளை நீ கண்ணால் பார்க்கலாம், அதை நீங்கள் விவரிக்க முடியாது, படம் போட்டு காட்ட முடியாது. அல்லாஹ் படைத்தது, அல்லாஹ் படைத்ததை பார்க்காம இருக்கலாம், அதை நீங்கள் விளக்கம் சொல்ல முடியும். அப்படி படிச்சுக்கிறான். சில பொருளை படைச்சிருக்கிறான், கண்ணால் பார்க்குறீங்க, அதை நீங்கள் படம் போட்டு காட்ட முடியாது. சில விஷயங்களை பார்க்க முடியாது, அது முடியாத விஷயத்தை நீங்கள் படம் போட்டு காட்டலாம். இதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவம். இவ்வளவு நம்மகிட்ட பேசுறதுக்கான சிந்தனை மூலமாக கிடைத்த பதில். ஆண்டவன் எனக்கு அறிவித்து, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது. நானாக எதுவும் செய்ய முடியாது. பார்த்துக்கிறேன் எப்படி இப்போ வானங்கள் பூமியும் படைப்பை சிந்தனை செய்து. மூணாவது, அதன் மூலமா இதெல்லாம் எங்கள் இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை என்பதை உறுதி கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒவ்வொரு விஷயம் எதற்காக? 7 வானங்களும் எதற்காக? ஒவ்வொரு வானத்திலும் அமைக்கப்பட்ட விஷயம் எதற்காக? இந்த பூமி எதற்காக? அனைத்தையும் புரிந்து கொண்டார்கள் அவர்கள், அந்த அறிவுடைய மக்கள். இத்தகையோர். மூணாவது விஷயம், வீணுக்காக படைக்க உண்மையா உணர்ந்து கொண்டார்கள். அடுத்த நாலாவது, நீ மகா தூய்மையானவன். இப்பொழுதுதான் நல்லா கண்டுபிடிக்கிறாங்க, நீ தூய்மையானவன். தூய்மையானவனை இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். என்னை தூய்மையாக்கி விட்ட பிறகுதான் ஒரு விஷயம் நடக்குது. இன்னைக்கு தான் நீ எப்படி தூய்மையான எப்படிப்பட்ட இன்னைக்கு தான் விளங்கி கொண்டேன். தூய்மைன்னா இன்னைக்கு தான் அர்த்தம் விளங்குது. ஏற்கனவே தூய்மையாக்கப்பட்ட மனிதன் இவ்வளவு வேலையும் செய்த பிறகு இப்பொழுது அறிந்து கொண்டான், நீ மகா தூய்மையானவன். அல்லாஹ் தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான் என்று 4:49 படித்தீர்கள். தூய்மை ஆயிட்டீங்க. படிப்படியாக குரான் எல்லா விஷயம் இப்போ கட்டே வர்றீங்க. வர வர வானங்களை பூமியை பற்றி முழுமையாக சிந்தித்து வீணுக்காக படைக்கப்படவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்த பிறகு நீ தூய்மையானவனை கண்டுபிடிச்ச யாழ்லா, இதான் இதற்கு பேர் தானே தூய்மையா என்பதை இப்பொழுதுதான் அந்த மனிதன் உணர்கின்றான். பார்த்துக்கிறங்கப்பா, முடிஞ்சவரை என்னால் முடிஞ்சவரை சொல்லித்தர்றேன். அல்லாஹ் உதவி கொண்டு சொல்லித்தர்றேன். நானாக எதையும் பேசவில்லை. அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது புரிஞ்சுக்கிறேங்க. இன்னைக்கு பேசுகிற பெரிய விஷயம், நிறைய விஷயங்களையும் பேசிட்டு இன்னைக்கு அவ்வளோ புது புது விஷயங்களாக பேசிட்டு எங்கே வருதுப்பா எல்லாம். நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, நானும் பேசிட்டு இருக்கிறேன், எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன் ஒரு விஷயம் நீங்கள் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது? ஏன் அது செய்யாமல் உட்காந்துருக்குறீங்க? அப்போ நீங்கள் போதலை, தேவையில்லாத விஷயத்தை எழுதி உட்காந்துருக்கீங்க, போஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. முன்னேற ஆசையாக உட்காந்துருக்குறேன். நீங்கள் வேகமாக முன்னேற புது புது விஷயங்கள் மக்கள் எடுத்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தான் குரான் பயான் ஆரம்பித்து நீங்கள் எதாவது போஸ்ட் பண்ணுங்க, எழுதுங்க சொல்கிறேன். எதுக்கு? பார்த்துக்கிறீங்க எப்படி போகுது உங்கள் போக்கு, பார்த்துக்கிறீங்க. என்ன நம்ம செய்கிறோன்னு கொஞ்சம் சேலை போது நீங்கள் எழுதுப்பா ஸ்டாப் பண்ணிட்டு உண்மை அதை நம்மன்னு ஒரு சிந்திச்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சு மக்களுக்கு சொல்லணும், புது சொல்லணும். அப்படிலாம் வரணும். எங்கே இல்லையே. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஒழுங்காக சொல்லிவிட வேண்டும். இப்போ தான் பார்த்தீங்க, பயானம் செய்கிறவன் ஒழுங்காக சொல்லிவிடணும்னு மறைக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் மறைக்காமல் அவங்க சொல்லிக் கொடுத்து நீங்கள் புரியும்படி சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க. இப்போ இன்னைக்கு தான் தூய்மையானவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. தூய்மைன்னா எப்படிப்பட்டவன்னு இன்றைக்கி தான் பார்க்க போய் இது இப்போ தான் தூய்மையா? அந்த தூய்மைக்கு விளக்கம் சொல்ல முடியாது, எழுதியும் காட்ட முடியாது, பிறரிடம் போய் நம்ம சொல்லவும் முடியாது. தனக்கு அறிஞ்சது தான், முடிஞ்சு போச்சு. உன்னது சொல்ல முடியாது. அவனுக்கு வேண்டாம், அவன் எதையுமே கஷ்டப்பட்டு வரட்டும், தூய்மையாகட்டும், கண்டுபிடிக்கட்டும், எப்படி கண்டுபிடிக்கட்டும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய செயல். ஆகவே இந்த மொழியில் நீங்கள் குரானை எக்காலத்திலும் கற்றுக்கொள்ள முடியாது, எந்த சந்தேகம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஆகவே நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
முன்னேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் தான் இதை உஷாராக புரிந்து கொண்டு எந்த வழியை நாம் எடுக்கணும், எப்படி போகணும் என்ற வேகமாக இந்த முறை அடைங்கணும். ஆணும் பெண்ணும் எல்லோரும் இறங்கி விடுங்கள். இதையே உங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், விட்டு விடாதீர்கள். இப்பொழுது குழந்தை சில பேருக்கு 2.5 வயசு அடைஞ்சிருக்கலாம், 3 வயசு அடைஞ்சிருக்கலாம், 4 வயசு அடைஞ்சிருக்கலாம். விட்டுறாதே பிள்ளைகளை. நீங்கள் ஒழுங்காக போனால் தான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும். நீங்களே ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு மனசே வராது. தெரியவும் தெரியாது, விட்டுருங்க. அப்படியே என்ன எனக்கே ஒன்றும் போய் என்னத்தை போய் குழந்தைய சொல்கிறது, குழந்தைய தான் பதில்கள் என்ன பதில் சொல்கிறது என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி கான்ஃப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம பிள்ளை கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அப்போ நீங்கள் தயார்படுத்திக்கிட்டா தானே உங்கள் பிள்ளையை சொல்ல தெரிய முடியும். எந்த வயசானாலும் சரி, இப்போ 20 வயசு தாண்டிடுச்சா உட்கார சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 2 பேரும் சேர்ந்து ஓதுங்க, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஓதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ தூய்மை கண்டுபிடிச்சிட்டாங்க, 4 வருஷம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அடுத்தது நரக நெருப்பின் வேதனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. நரக வேதனை இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று இப்பொழுது பிரார்த்தனை செய்கின்றார்கள். இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச பிறகுதான்ப்பா நீ அல்லாட்ட பிரார்த்தனை செய்ய முடியும், துவா செய்ய முடியும். சும்மா துவா கேட்க சொல்லிருக்காதீங்கப்பா. இந்த மாதிரி வழியில வந்தாதான் உன்னுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உன்னுடைய துவாவுக்கு மரியாதையும் உண்டு, மதிப்பும் உண்டு, அங்கீகரித்துக் கொள்வான். அவன் பாவங்களை மன்னிப்பான். இப்பேற்பட்ட செயலை செய்த பின்ன அல்லாஹ் சும்மா அதுக்கு பேர் நான் சும்மா இருக்கிறது, இவ்வளோ செஞ்சுட்டிய, நான் பாவத்தை மன்னிச்சிடுறேன், உனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தோ அந்த வாக்குறுதி பிரகாரம் உன்னை நான் சொல்ல தள்ளிடுறேன் அப்படின்னு இப்போ ஆண்டவன் பாவங்களை மன்னிப்பா. இது நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக. அடுத்தது 192. எங்கள் இறைவனே, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி விட்டாய். யார நரக நெருப்பில் புகுத்துவான்? இந்த 390 391 எவன் நடைமுறைப்படுத்தவில்லையோ தன்னுடைய வாழ்நாளில் நிச்சயமா அவனுக்கு நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இன்று வரை 150 190 190 நாம் செய்யவில்லை, ஏற்றும் பார்க்கவில்லை. உங்களுக்கு புது விஷயம் சொல்லிவிட்டேன். புது விஷயம் என்ன? ஜிக்ரு செய்கிறார்கள். எதை கொண்டு ஜிக்ரு செய்கிறார்கள்? எந்த பாஷையில் ஜிக்ரு செய்ய கேட்க எழுதிக்கிறீங்க, மறந்துடுவீங்க. நீங்கள் எந்த பாஷையில் ஜிக்ரு செய்வப்ப, நீ எந்த மொழியிலப்பா ஜிக்ர் பண்ணுவேன்? பார்த்தியா, அரபி வச்சு பண்ணுறீங்க, உருப்படாத அரபி, உருப்படாத அரபி புரிஞ்சுக்கிட்டே பண்ணி கேட்டால் ஒருத்தர் புண்ணிய மொழியாம், இது மண்ணாங்கட்டி மொழியாம், இதுக்கு புகழ்றீங்க அரபியானா மண்ணாங்க. ஒரு வீடு லாய்க்கில்லாத, எந்த மொழி லாய்க்கில்லாத மொழி ஜிக்ரை தவிர. புரிஞ்சுக்கிறேங்க, விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு விஷயம். அப்போ 390 191 செய்யாதவர்களுக்கு நரக வேதனையில் அல்லாஹ் புகுத்தி விடுவான் என்பது நிச்சயமாகிவிட்டது. அந்த நிச்சயமாகிவிட்ட கேஸில் நம்மெல்லாம் மாட்டிருப்பாங்க. இன்னைக்கு எதுவுமே தெரியல. 190 சொல்ல 2 விஷயங்கள்: வானங்கள் படைத்திலும், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், ப்ளஸ் இது ஒரு 5 விஷயம். 7 விஷயங்களே ஒன்றும் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது? மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. பயந்து கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் பயந்து கொள்ளுங்க. என்ன பேர்பட்ட விஷயமா எனக்கு உண்மை தெரியலையே, நம் மௌத்தானா நடந்தானா என்பதை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு ஓதுங்க. ஜாக்கிரதைங்க சொல்கிறேன். இப்போ விளையாட்டு போக்கில் போயிட்டு இருக்குது. நானும் பார்த்தா இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்தா இருக்கேன். விளையாட்டு போக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா, இந்த விஷயம் டக்கு, இந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி இருக்குது, என்ன செய்யணும், ஏது செய்யணும், இது இந்த மாதிரி அர்த்தம் கிடைக்குது. நம்ம என்ன சிந்திக்கிறோம்? மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களும் தெரியாதவங்க நீங்கள் சொன்ன கேட்டுக்கிட்டு அவங்களும் மாறுவாங்க, சிந்தனை செய்வாங்க. அப்படி மக்களுக்கு அறிவு உண்டாக்கக்கூடிய வகையில் நீங்கள் எழுதுவதும் பேச்சு இருக்குன்னு தவிர வீணாக போய்விடக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் மணியாக இருக்குது, முத்து மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல்.
இப்போ சிந்தனை எப்படி செய்யணும் தெரியல, சிந்தனைக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ சிந்திச்சதுனால தான் உங்களுக்கு பேசுகிறேன். அப்போ ஸ்டில் அர்த்தம் தெரியாது, சிந்தனைக்கு அர்த்தம் தெரியாது. பார்த்துக்கிறேன். படி. மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இலர். 193. எங்கள் இறைவனே, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக. இன்னும் எங்களை சான்றோர்களுடன் கைப்பற்றுவாயாக. 194. எங்கள் இறைவனே, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல. 195. ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். யாருடைய பிரார்த்தனையை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். இதில் யார் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் செய்ய வேண்டியதப்பா. அந்த நரக காப்பாற்று என்ற துவா செய்கிறதுக்கு, பிரார்த்தனை செய்ததுக்கு இவ்வளோ விஷயங்களே செய்ய 190, 191, 197, 193 செய்ய வேண்டியதப்பா. எதுவுமே தெரியாமல் இப்போ நம்ம நிலைமை இப்போ இருக்கிறது, தனியாக உட்காந்து இப்போ போயிட்டுருக்குது. இனிமே தெரியல எனக்கு, நான் மௌத்தானா எங்கே போவேன், இதே எண்ணத்திலே இருக்கு அதே அது உருவாகுது, அது உருமாறாது. தன்னாலேயே பயத்தை உண்டாக்கும். தன்னாலேயே எப்படி உங்களை சீர்திருத்தம், எப்படி நீங்கள் பயந்துட்டு நான் இறந்து போனால் நரம் நிச்சயமாயிடுச்சு. நம்ம தப்பிக்கிறது என்ன செய்யணும் இப்போ எவன் பயந்து இதை பற்றியே யோசி உட்காந்துக்கிறானோ அவன் நிச்சயமாக தனிமையாக்கப்பட்டு விடுவான். மேற்கொண்டு குர்ஆன் வழியில் செல்வதற்கும் தன்னை வழிவகுத்து கொண்டான். 10 நிமிஷம், 1 நிமிஷம், அரை மணி நேரம் படிச்சுட்டு அவங்க படித்தாச்சு ஓதியாச்சு செய்ய மாட்டான். அவனை தான் சொல்ல, நின்ற நிலையிலும் இருப்பிலும் விழாப்புறங்களிலும் அல்லாவை ஜிக்ரு செய்கிறார்கள். அல்லாவிடம் கேட்கின்றாயே, இந்த குர்ஆன் முழுமையும் ஜிக்ராக உள்ளது என்று கூறியிருக்கின்றாய். 38:1 எனக்கு சொல்லித்தாயா அல்லா, எனக்கு புரியலையே என்று ஜிக்ர் இருப்பார். அல்லாஹ் கற்றுத்தருவான். இப்படி தான் பயத்தை பயத்தை உண்டாக்கணும். வழிகளை கொடுத்து பின்னர் தக்குவாவை அளிக்கின்றான். ஆக உங்கள் கைதான் எல்லாமே இருக்குது. நீ எப்படி முயற்சி பண்றியோ அந்த அளவில் அவன் உனக்கு உதவி செய்வான். ஆகவே நீ முயற்சியை செய்து காட்டு. உன்னுடைய ஆசையை அல்லாஹுக்கு காட்டு. உன்னுடைய நாட்டத்தை அல்லாஹுக்கு விவரித்திடுவாயாக. நீ எந்த வழியில் நீ நடக்க விரும்புகிறாய் என்பதை இறைவனுக்கு முற்றிலும் நீ சொல்லிவிடுவாயாக. நிச்சயமாக அல்லாஹ் நீ உண்மையாளன் என்பதை பார்த்து கொண்டே இருக்கின்றான். சொல்லியபடி செய்து காட்டு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் ரெடியாக இருக்கின்றான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு. இத்தகைய பாவங்களை அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டான். நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர்தாம். எனவே யார் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினார்களோ, மேலும் வெளியேற்றப்பட்டார்களோ, மேலும் என் பாதையில் துன்பப்பட்டார்களோ, மேலும் போரிட்டார்களோ, போரில் கொல்லப்பட்டார்களோ, அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக அகற்றி விடுவேன். இப்பேற்பட்ட 5 விஷயங்களையும் செய்தவருடைய தீமைகளை அல்லாஹ் அகற்றி விடுகின்றான். இன்னும் அவர்களை எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றனவோ அந்த ஸ்வனபதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன் என்று கூறுவான். இது அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானம் ஆகும். இப்போ புரிஞ்சுக்கிறப்பா, 190ல் 2 விஷயம், 191ல் 5 விஷயம், இதில் 5 விஷயம். ஆகவே 10, 12 விஷயங்களையும் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஜன்னத்.
அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. இன்னும் அல்லாஹ்வாகிய அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு. 196 காபீர்கள் நகரங்களில் உல்லாசமாக திரிந்து கொண்டிருப்பது உம்மை மயக்கிவிட வேண்டாம். 197 அது மிகவும் அற்ப சுகம், பிறகு அவர்கள் தங்குமிடம் நரகமே ஆகும், இது மிகவும் கெட்ட தங்குமிடம் ஆகும். 198 இந்த கூட்டம் யாரு? காபிர்கள். இந்த உலகத்தில் ஜாலியாக சந்தோஷம், பணத்தை எக்கச்சக்கமாக அள்ளி வச்சு சேர்த்து சந்தோஷம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அரபிகள் கூட்டம். அந்த அரபி மொழி பேசக்கூடிய 10-15 நாடுகள் அவர்கள் உன்னை மயக்கிவிட வேண்டாம். இப்பொழுது நமக்கு நீங்கள் இவர்களை பார்த்து மயங்கி விடாதீர்கள், இவர் உண்மையான மூமிகள் இருக்கின்றார்கள், அதனால் கூட செல்வம் செழிப்பாக அந்த அரபியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நினைத்து விடாதீர்கள். அவர்களுக்கு நரக நெருப்பு நிச்சயமாகிவிட்டது அனைவருக்கு. அது எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அரபி, சவுதி அரேபியா, குவைத்து, ஜார்டன், துபாய், கிபைன் 10 நாடு இருக்குதுல்ல, அனைவருக்கும் நரகம் நிச்சயமாகிவிட்டு, எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால பணத்தை அள்ளி கொடுத்து இப்படியே நீ என்ஜாய் பண்ணுவா, நீ இறக்க வரையும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே வா, உனக்காக நரகம் காத்திருக்கிறது என்று இந்த அரேபிய மக்கள் அனைவருக்கும் நரகம் நிச்சயமாகிவிட்டது. 198 ஆனால் எவர் தங்கள் இறைவனுக்கு தக்வாவுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சொனபதிகள் உண்டு, அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர், இது அல்லாஹ்விடமிருந்து நல்லோருக்கு கிடைக்கும் விருந்தாகும். ஆகவே தக்வா உடையவர்கள் எவனும் இன்று கிடையாது, அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம். மேலும் சான்றோருக்கு அல்லாஹ்விடம் இருப்பதே மேன்மை உடையதாகும். 199 மேலும் நிச்சயமாக வேதமுடையோரில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்டதிலும் அவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள், இத்தகையோருக்கு நற்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவன். 200 மூமின்களே பொறுமையுடன் இருங்கள், இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவர் ஒருவரை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த 4ஐயும் செய்யுங்க, நீங்க வெற்றி அடைவீர்கள். இந்த 4ஐ அல்லாஹ் கற்றுத்தருவாங்க. இந்த 4ஐ ஜிக்ர் செய்யுங்க, இந்த 4ஐயும் ஜிக்ர் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். முடிஞ்சா இப்போ 3வது சூரா முடிஞ்சிருச்சுப்பா. நிறைய கேள்விகள் கேட்டேன், நான் என்ன கேள்வி எனக்கு யாரும் பார்த்துட்டேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். யாருன்னா கேட்டேன், இந்த என்ன சொன்னாங்க, ஜிக்கரை பற்றி ஒன்று சொல்லிட்டேன், சிந்தனை பற்றி எப்படி சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும் சொல்லி தரல, சிந்தனை எப்படி அல்லாஹ் சொல்லி தருவான், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க அர்த்தம் கிடைக்கும். அதுக்கு ஒரு 2 ஆயத்தையும் காட்டின போது காட்டு. அப்புறம் ஆதமுடைய மக்கள் 2 பேரில் யார் அண்ணன் யார் தம்பின்னு கேட்டேன். கஷ்டமாக இருக்குது. ஆதமுடைய மக்கள் 2 பேர்கிட்ட யார் அண்ணன் யார் தம்பின்னு கேட்டேன், கண்டுபிடிங்க. குர்பான்டா என்னன்னு கேட்டேன், என்ன முதல் வார்த்தை என்ன, ஒவ்வொரு விஷயம் புது விஷயம் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் நீங்களே ஓதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ ஓதுறதுக்கு எந்த எண்ணம் இல்லாமல் என்னமோ போட்டிருக்கு ஓதிட்டுருக்கிறீங்க, நீங்கள் செய்கிறது மகா தப்பான காரியம். நீங்கள் ஓதவே இல்லை, சும் பேருக்கா என்னமோ குரான் எடுத்து ஓதிட்டுருக்கிறீங்க, மற்றபடி ஓதலை. நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னேன், நீங்களே சொல்லியிருக்கணும், எதா ஒன்றா சொல்லியிருக்கணுங்க, எதுவுமே சொல்லலையே. சரி, இப்போ 3 ஆயத்து பண்ணிடுச்சு. நான் கேட்ட கேள்விகள்லாம் அடுத்த பதில் ஏற்படுத்த சும்மா போட்டுக்கிட்டு நீங்கள் ஆயத்தை போடணும், எந்த பதில் ஆயத்து போடுங்க, நல்லாவோட ஆயத்து போடுங்க, அது விளக்கத்தை சொல்லுங்கள். இது பிறகு இப்போ எதுனா உபயோகமாக இருக்கும் புரியாதவங்களுக்கு. எழுதுறது அல்லாஹ் சொன்ன வார்த்தையை தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது, நீ புத்தகத்தை போட்டுருக்கிற நீங்களாம் இஷ்டப்பட்டு போட்டுறாங்களே தமிழ் ஆக்கம் அந்த ஆக்கம் இந்த அதை போடக்கூடாது. நீங்கள்
அரபில் என்ன வார்த்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறானோ அந்த வார்த்தையை தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு போஸ்ட் பண்ணுங்க. புரிஞ்சுக்கிறேங்க. சரி, இப்போ 4வது சூறாவை கொஞ்சம் 5 நிமிஷம் படிப்போம். படிச்சுட்டு அர்த்தம் படிப்போம். 4வது சூரா அன்-நிசாஉ ஃபர்ஸ்ட் ஆயத். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். எடுப்பிலே மனிதர் ஃபியர் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். ஒரே ஆன்மா ஆதமிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியையும் படைத்தான். அவரிலிருந்து விழாப்புறத்திலிருந்து அவர் மனைவியை படைத்தான். பின்னர் இவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். இவ்வாறு மனிதருடைய குலம் ஆரம்பமாகியது. ஆகவே அல்லாஹ்வுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்பையுடைய உறவினர்களை ஆதரியுங்கள். இரத்த கலப்பு சொந்தக்காரங்க, கூட பிறந்தவர்கள், தூரத்து சொந்தம், ஆதரிங்க, உதவி செய்ய ஆதரிங்கன்னா அன்பு செலுத்துங்கள் அவர்களிடம். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான். 2. நீங்கள் அனாதைகளின் பொருட்களை அவர்களுக்கு வயது வந்தவுடன் குறைவின்றி கொடுத்து விடுங்கள். உங்கள்கிட்ட அனாதையுடைய பொருள் உங்கள்கிட்ட இருந்தது என்றால் அவர்கள் ஏஜ் அட்டன் பிரகாரம் 16-17 வயசு வந்த பிறகு எந்த பொருளையும் எந்த செயலும் தீர்மானிக்கக்கூடிய அறிவு வந்த பிறகு அவருடைய பொருளை அவரும் ஒப்படைத்து விடுங்கள். நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றியும் கொடுத்து விடாதீர்கள். நல்ல விஷயம், நல்ல பொருளுக்கு பதிலாக கெட்ட பொருளை மாற்றி கொடுத்துடாதீங்க. அவர்களுடைய பொருட்களை உங்கள் பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். அவங்க பொருள் நம்மளை சேர்த்துக்கிட்டு சாப்பிடாதீங்க. நிச்சயமாக இது பெரும் பாவமாகும். 3. அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள். அனாதை பிள்ளைகளை மணந்து கொண்டு அனாதைகளை உதவி செய்யலாம் பாப்பா, அப்பா அம்மா இல்லாத பெண் பிள்ளை இவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்ப்பா, நம்ம பிள்ளைகளை கல்யாணம் வைப்போம்ப்பா அப்படின்னு நீங்கள் கல்யாணம் பண்ணினால் அப்புறம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் அந்த அனாதை பெண்களிடம் நாம் நியாயம் நடக்க முடியாது, அவங்க எந்த இதில் வளர்ந்து வந்தாலும் தெரியாது, இப்போ திடீர்னு ஒரு ஆம்பளை துணை கிடைச்சோன்னா அவங்க மனசு எப்படி மாறுதுன்னு தெரியாது, இப்படி நடக்க நம்மளால் ஒழுங்காக நடக்க முடியாது, அவங்க விருப்பப்படி நடக்க முடியாது, அவங்க என்ன மனசு வச்சு தெரியாது, இப்படியாக போகும் பொழுது இந்த மாதிரி அவர்களை ஒழுங்காக நடத்த முடியாது என்று நீங்கள் முடிவு செய்தால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மணந்து கொள்ளுங்கள். அனாதை பிள்ளை வேண்டாம்ப்பா, அனாதை பெண் வேண்டாம்ப்பா, நமக்கு பிடித்தமான அப்பா அம்மா உள்ள குடும்பத்தை பார்த்து நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். 2-2ஆகவோ 3-3ஆகவோ 4-4ஆகவோ, ஆனால் நீங்கள் இவர்களுக்கிடையே நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள். இப்போ ஆண்களுடைய ஆசை தான் இப்போ உலகம் நடந்துருக்குதுப்பா, ஒருத்தர் பேர் உன்னர்த்தியை பாப்பா, உன்னர்த்தி 2-2 நாம கட்டி தொலைஞ்சு போயிருக்கோம். ஏன்னா இப்போ படைச்சிருக்கிறேன், இந்த ஆசையை வச்சு தான் ஆம்பளைங்களுக்கு மனிதன் படைச்சிருக்கிறார். நீ 2 பெண்ணை கட்டிக்க, அல்லது 3 கட்டிக்க, 4 கட்டி, என்ன கட்டிக்க, என்ன கட்டி இருந்தாலும் என்ன சொல்கிறேன் 4-4ஆகவோ. ஆனால் நீங்கள் இவர்களுக்கிடையே நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் இப்போ ஒருத்தன் 2 பெண்ணாட்டு இருக்குது, 3 பெண்ணாட்டு இருக்குது, 3ஐயும் சமமாக நடத்தணும். எந்த குறையெல்லாம் 3 பேருக்கும் ஒழுங்கான முழு அன்பை காட்டினாங்க, எல்லாரும் ஈக்குவல் நடத்தினாங்க. அப்படி நடத்த ஒரு கால் உங்களால் முடியாது. அப்படி முடியாது என்றால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள். உன்னோட ஒழுங்கா வாழ்ந்து கொள் போதும். உன் ஆசைக்காக கட்டிக்கன்னு சொன்னேன், நீ பேப்பரை கெட்டவன், 2க்கு அப்புறம் 3க்கு போக்குனா அப்போ இந்த மாதிரி கெட்ட செயலாம் அது கட்டிக்க. ஆனால் அவ்வளோ பேர் நியாயம் நடத்தியா நடத்த முடியாது. அப்போ நடத்த முடியாது என்றால் ஒருத்தியை கட்டிக்கப்பா, ஒழுங்காக வாழ்ந்துக்கப்பா, ஒருத்தியோடு ஒழுங்காக வாழ்ந்துக்கொள். இது மனிதனுக்கு ஆம்பளைங்களுக்கு அல்லாஹ் சொல்லும் அறிவுரை.
இதை மீறி போகாதீங்க, உங்களால் ஒரு காலம் முடியாது. எத்தனை பெண்டாட்டியோ அத்தனை பெண்டாட்டி ஈக்குவலாக உங்களுக்கு சமமாக வாழ வைக்கிறது உங்களால் முடியாது, ஒரு காலம் முடியாது. ஒருத்தையை விட்டுட்டு இன்னொருத்தி மேலே ஆசை காட்டுவார். அதுக்காக யாராவது ஒரு ஆளை கட்டிக்கிட்டு ஒழுங்காக வாழ்ந்து ஒருத்தி எதுகளே வச்சுக்கோங்க. ஒருத்தியே நல்லா சொல்கிறான், ஒருத்தி தான் லாய்க்கு. ஆசைக்காக சொல்லிட்டு வர்றேன், ஆனால் முடிவு என்ன வருது? ஒருத்தி, ஒரே ஒரு பெண் போதும். 2 பெண் ஒன்றால் ஈக்குவலாக நடத்த முடியாது, சமமாக நடத்த முடியாது. அது நல்லா சொல்லிட்டேன். அல்லது உங்கள் வழக்கரங்களுக்கு சொந்தமான ஓர் அடிமை பெண்ணை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு வழக்கரமாக சொன்ன ஒரு அடிமை பெண்ணை நீங்கள் ஆகமாக்கி கொள்ளுங்கள். வழக்கரமாக, வழக்கரமா என்ன தெரியும் உங்களுக்கு? கேள்வி வழக்கரம் என்றால் என்ன? வழக்கரமான பெண்ணை நீங்கள் ஆகமாக்கி கொள்ளுங்கள். எதுவுமே இல்லையா? உங்கள் வழக்கரம் சொந்தமாகி கொண்டே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க, திருமணம் செய்து கொள்ளுங்கள். அடிமை இல்லாட்டியும் மற்ற பெண்களை, அது இல்லாட்டி வழக்கரம். 3 விதமான பெண்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக ஆவதற்கு இருக்கின்றார்கள். இந்த 3ஐயும் அல்லாஹ் சொல்லிட்டு, இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு சுலபமான முறையாகும். அநியாயம் செய்யாமல், பெண்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு, மனைவிக்கு எந்த கெடுதலும் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு இதுவே ஒழுங்கான முறை ஆகும். இந்த 3 விதமான பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், இப்படியாக நடந்து கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்கு உள்ள வழி ஆகும். நீங்கள் அவர்களுடைய மகர்களை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். இப்பொழுது ஒரு பண முடிப்பு கொடுக்கணும். கல்யாணத்துக்கு முந்தைய பெண்ணுக்கு ஆண் கொடுக்க வேண்டும். அது ஒழுங்காக உங்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு அந்த பெண்ணுக்கு கொடுத்து தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமொப்பி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்ச்சியுடன் புசியுங்கள். நீங்கள் அல்லாஹ் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு காசு சேர்த்து, இந்தம்மா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், இந்த பணம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு உங்கள் நிலைமையை பார்த்து இது இவ்வளவு வேண்டாம், இதை போய் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னு திருப்பி கொடு, அந்த பெண்ணு திருப்பி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வாங்கி கொள்ளுங்கள். அனாதைகளின் பொருளுக்கு நீங்கள் மேலாளராக ஏற்பட்டால் அவர்கள் புத்தி குறைவானவர்களாய் இருப்பேன். வாழ்க்கைக்கு ஆதாரமாக அல்லாஹ் உங்களிடம் ஆக்கி தந்த செல்வத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். இப்போ அனாதை பிள்ளைகளுடைய சொத்து உங்கள்கிட்ட இருக்குதுப்பா, அவங்க பெரியவன் ஆனப்ப கொடுத்துருங்கன்னு வருதுப்பா, அவங்க புத்தி சுவாதீனமாக இருக்கிறாங்கப்பா, உதவி விளங்காத பிள்ளைகளாக இருக்கிறாங்கப்பா. விளங்காத பிள்ளை எந்த வயசு வந்தாலும் புரியாதுப்பா, ஒன்றே கொடுத்துடாதீங்கப்பா, ஒன்றும் தெரியாதுப்பா, அந்த மக்கள் அனாங்க ஒன்றும் தெரியாது, கொடுத்துடாதீங்க, 10 வச்சுக்கிறேங்க. அவங்க ஒன்றும் புத்தி வரல, என்ன காசு கொடுத்தா என்ன தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்க ஆணை வளர்த்துட்டான், படைச்சிட்டான். இந்த சமயத்தில் பணத்தை போது என்ன செய்வாங்க? ஒன்று போட்டு போயிட்டே இருப்பாங்க. கொடுத்து விடாதீர்கள். எனினும் அவர்களுக்கு அதில் இருந்து உணவளியுங்கள். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்துட்டே வாங்க. அண்ணா இப்பவே சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க பணத்துலேருந்து அவங்க சாப்பாடு கொடுத்துட்டே வாங்க. ஆடையும் அழியுங்கள், துணிமணியும் வாங்கி கொடுங்க. இன்னும் அவர்களிடம் கனிவான வார்த்தைகளை கொண்டே பேசுங்க. கனிவான கைனஸ் எப்போது அன்பாக இருந்துங்க அவர்களுக்கு. இப்போ இதுவரை இப்பொழுது நான் உங்களுக்கு நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் சிந்திக்கக்கூடிய நேரம் பத்தாது, நிறைய ஓத வேண்டிய சிந்திக்க வேண்டியிருக்குது. நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அல்லாஹ்வுக்காகவும் இந்த குர்ஆனுக்காகவும் இந்த ரசூலுக்காகவும் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இனி வீணாக்கி பிரயோஜனம் கிடையாது. இனி செய்ய வேண்டிய செய்யணும். ஒவ்வொன்று அறிவுள்ள விஷயமா இருக்கணும், நல்ல விஷயங்களாக இருக்கணும், புது விஷயங்களாக இருக்கணும். புது விஷயங்களை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இப்பொழுது நீங்கள் இன்னையிலேருந்து போஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டால் இது அது சிந்தனை இருக்குது, அதில் ஃபுர்கான் இருக்குது, அதில் ஜிக்கர் இருக்குது, அதில் ஞானம் ஹக்கீம் இருக்குதுப்பா. இந்த 4 விஷயங்களை எப்படி இதில் எடுக்கிறது, இதில் என்னென்ன விஷயம் சொல்லப்படுகிறது என்று ஆராய்ஞ்சு எழுது போஸ்ட் பண்ணுங்கப்பா. அதான் நல்லது உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கிறது. சும்மா என்னத்தையா போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்களா, இப்போ மொழி வந்து ஒரு வேஸ்ட்டாக போயிடுச்சு. இனி புது விஷயம் சொல்கிறேன், மொழி வேஸ்ட்டாக போயிடுச்சு.
நீ எந்த மொழியும் ஓத முடியாது, ஒரு கால் கற்றுக்கொள்ள முடியாது. நீ இந்த புத்தகத்தை ஜிக்ராக டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டும். ஜிக்ரில் தான் நீ குர்ஆன் ஓதணும், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டிய புது விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுவிட்டு. ஆகவே அடுத்த வாரம் இதை விட இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா அல்லாஹ் அறிமுகம் நல்ல விஷயங்களை சொல்வதற்காக நல்லா துவா செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லணுண்டு, நீங்களும் சொல்லுங்கள், அல்லாஹ் துவா சொல்லுங்கள். அல்லாஹ் கிருபையால் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.